யாராவது 2-3 பேர் சொல்லுங்க. வேற வேற டெஃபினிஷன் சொல்லுங்க. வாட் இஸ் ஆப்ஜெக்ட்? மெமரி ஆஃப் கிளாஸ், மெமரி ரெஃபரன்ஸ் சரி, கான்டாக்ட் சரி. இவங்க 3 பேர் சொல்லாத ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, உங்களோட நோட்ஸ்ல இருக்குன்னா பார்த்து சொல்லுங்களேன். இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அ கிளாஸ், நைஸ். மெமரி ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ கிளாஸ், சூப்பர். அப்போ ஆப்ஜெக்ட் கரெக்டாக கிட்டத்தட்ட எல்லாருமே சொல்லிட்டீங்க. கரெக்டாக இன்னும் 2-3 பேர் சொன்னாலும் வேற என்னென்னலாம், வேற ஏதாவது இவங்க சொல்லாத ஆங்கிளில் ஆப்ஜெக்ட் பற்றின டெஃபினிஷன் சொல்ல முடியுமா? முடியும். யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் ஆஃப் அ கிளாஸ் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்கில் எப்படி படித்தோம் அப்படின்னா, நம்ம படித்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஆப்ஜெக்ட்னா என்ன படித்தோம்? அதாவது ஒரு பெரிய கிளாஸ் இருக்குங்க. முதல்ல உங்ககிட்ட என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு பேங்க் இருக்கு. இந்த ஏதோ பேங்க்கோ இல்லை ஏதோ ஒரு கஸ்டமர் கேர் ஆஃபீஸோ இருக்கு. அங்கே ஒருத்தர் வேலை செய்கிறாரு. இவர் தாங்க ரெஃபரன்ஸ். இந்த மெமரியை நீங்கள் கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த பேங்க்ல இருக்கிற டெபாசிட்டுங்கிற ஆக்ஷன் பண்ணலாம், வித்ட்ராங்கிற ஆக்ஷன் பண்ணலாம், லோன் வாங்குற ஆக்ஷன் பண்ணலாம், ஏடிஎம் கார்டு வாங்குற ஆக்ஷன் பண்ணலாம். இந்த ஆக்ஷன்ஸுக்கு தான் மெத்தட்ஸ் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்னு பேர். டிஇஎஃப்னு நீங்கள் கொடுத்து வச்சிருக்கிறது. நீங்கள் இந்த மெமரியை கேப்சர் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மெமரி மூலமாக இங்கே இருக்கிற எல்லா மெத்தட்ஸையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஞாபகம் இருக்கா? அப்போ ஆப்ஜெக்ட்டுங்கிறது மெமரி ரெஃபரன்ஸ் அப்படின்னு ஒன்று படிச்சிருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அந்த ஆப்ஜெக்ட் அட்ரஸ் புக்கில் ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் இல்லை மெமரி ரெப்ரசன்டேஷன், மெமரி ஏரியா, நீங்கள் சொன்ன எல்லா பாயிண்ட்டும் வேலிட் தான். சரியா? கான்டாக்ட், அட்ரஸ் புக்கில் ஒரு மெமரி ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க. அந்த மெமரி ரெஃபரன்ஸுக்கு கான்டாக்ட்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. அப்போது இந்த கான்டாக்டை எடுத்துட்டோம்னா அட்ரஸ் புக்கில் இந்த கான்டாக்டை வச்சு, அதாவது இந்த மெமரியை வச்சு, சரியா, லைன் நம்பர் 23 இருக்கிற மெமரியை வச்சு கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியுமா? நீங்க தான் சொல்லணும். அப்ஸ்ட்ராக்ட் டேட்டா ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ், நைஸ். எஸ், அவ்வளோதான். இதை கால் பண்ண முடியுங்கிறது எஸ்ன்னு பதில் சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. ஆமாம். அப்போது இந்த கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸுங்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். அப்போ கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ் மெத்தடுக்கு போனால் கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ் யூசர்கிட்ட இருந்து என்ன கேட்கும்? பேர் சொல்லுங்க, இமெயில் ஐடி சொல்லுங்க அப்படின்னு ரெண்டையும் வாங்கி கான்டாக்ட் நேம்லையும் இமெயில் ஐடிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். ஓவர். அதோட அது முடிஞ்சுது. அடுத்து இங்கே அதோட முடிஞ்சுதா? அடுத்து என்ன பண்ணுறாங்க நல்லா பாருங்க. அடுத்த லைன் தான் ரொம்ப முக்கியமான லைன். இந்த லைன் இப்போ கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸில் இப்போ என்ன நடந்திருக்கு தெரியுமா? கான்டாக்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு 2 வேல்யூ. என்ன 2 வேல்யூ கான்டாக்ட்டுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு? செல்ஃபுங்கிறது யாரை சொல்கிறது? கான்டாக்ட்டுங்கிற ஆப்ஜெக்டை சொல்கிறது தானே. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கான்டாக்ட் நேம்னு ஒன்று, இமெயில் ஐடின்னு ஒன்று. அந்த ஆப்ஜெக்டோட ஸ்டேட் வந்து 2. அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு 2 ஸ்டேட் இருக்கு, 2 ஃபங்க்ஷனும் இருக்கு. டிஸ்பிளேன்னு ஒன்றும், கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ்னு ஒன்று இருக்கு. இப்போ பவித்ரா அவங்க கடைசியாக தானே சொல்லியிருந்தாங்க ஆப்ஜெக்ட் இஸ் காம்பினேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொன்னால், இந்த கிளாஸில் இருக்கிற டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷன் அந்த ஆப்ஜெக்டை வச்சு பண்ண முடியும். இந்த கிளாஸில் இருக்கிற கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸுங்கிற ஃபங்க்ஷனையும் கான்டாக்டை வச்சு பண்ண முடியும். அப்போ அதை நம்ம ஆல்ரெடி டேஸ்ட் பண்ணிட்டோம். எங்கே? கான்டாக்ட் டாட் கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்படிங்கிறதுல அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டோம். அப்போ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி யூஸ் பண்ணிட்டோம். நல்லா பார்த்துக்கோங்க. இவங்க என்ன சொன்னாங்க? ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ். ஆமாம், ஆப்ஜெக்ட் இஸ் மெமரி ரெஃபரன்ஸ். கடைசியாக பவித்ரா என்ன சொன்னாங்க? ஆப்ஜெக்ட் கேன் ஆக்சஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் பிஹேவியர்ஸ். பிஹேவியர்ஸ் தான் ஃபங்க்ஷன். இந்த பிஹேவியருக்கு தான் ஃபங்க்ஷன் பேர், இல்லை மெத்தட்னு பேர், ஏதோ ஒரு பேர் இருக்குது. இந்த பிஹேவியருக்கு தான். ஸ்டேட் என்னது? ஆமாம், ஸ்டேட் தான். நீங்கள் அட்ரஸ் புக் வச்சுருக்கீங்கல்ல, அட்ரஸ் புக்கில் கான்டாக்ட் நேம்னு ஒன்று வச்சுருக்கீங்க, இமெயில் ஐடின்னு ஒன்று வச்சுருக்கீங்கல்ல, அது 2 தான் ஸ்டேட். கான்டாக்ட் நேம்னு ஒன்று வச்சுருக்கீங்க, இமெயில் ஐடின்னு ஒன்று வச்சுருக்கீங்க. இது 2 தான் அந்த ஆப்ஜெக்டை பற்றின தகவல்கள் தான் ஸ்டேட். அது செய்கிற வேலைகள் தான் ஃபங்க்ஷன்ஸ், இல்லை மெத்தட்ஸ், இல்லை பிஹேவியர்ஸ். அது அந்த ஆப்ஜெக்டை பற்றின தகவல் தான் ஸ்டேட். கரெக்ட் தானே? அப்போ அந்த ஆப்ஜெக்ட் பற்றின தகவல் தான் இது கான்டாக்ட் நேம், இமெயில் ஐடி. அதாவது அந்த கான்டாக்ட் நேமே இமெயில் ஐடியவோ அந்த ஆப்ஜெக்டை கூப்பிடுறது மூலமாக நான் தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிறது. நான் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போய் உங்கள் பேர் என்னன்னு கேட்குறேன். அவர் ஒருத்தர்கிட்ட ஃப்ரெண்டாக பழகுறோம், அவர்கிட்ட பேர் என்னன்னு கேட்குறோம், பேர் சொல்கிறாரு. மொபைல் நம்பர் என்னன்னு கேட்குறோம், மொபைல் நம்பர் சொல்கிறாரு. இது 2யும் இப்போ இது பாருங்க, இது பேர், இது மொபைல் நம்பரோ இல்லை இமெயில் ஐடியோ, சரியா? இது 2ம் என்னோட நண்பர், என்னோட ஃப்ரெண்டோட தகவல்கள். ஃப்ரெண்டு அவர் ஒரு ஆப்ஜெக்ட்.
அவருக்குன்னு உருவம் இருக்குல்ல, அவருன்னு வேலை செய்றாருல. இது 2ம் அவரை பற்றிய தகவல்கள். இது அவர் ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ நான் ஃப்ரெண்ட கூப்பிட்டு அந்த ஃப்ரெண்டோட டீடைல்ஸ் அப்படின்னு நான் ஆட் பண்ணிட்டேன்னா, ஃப்ரெண்டோட பேரும் வந்துரும், ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரும் வந்துரும். கரெக்ட் தானே? அததான் இங்க பண்ணியிருக்கோம் பாருங்க. என்ன பண்ணியிருக்கோம்? அட்ரஸ் புக்ல கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ்னு கொடுத்தோம். கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ்னு கொடுத்தோன்னே கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ் என்ன பண்ணுச்சு? அந்த கான்டாக்ட் பத்தின கான்டாக்ட் நேம். அந்த செல்ஃப்ங்கிறது யாரை சொல்றது? அந்த பர்டிகுலர் செல்ஃப்னா தன்னை பத்தி, கான்டாக்டை பத்தின அந்த கான்டாக்டோட கான்டாக்ட் நேம், அந்த கான்டாக்டோட இமெயில் ஐடி. அப்போ இது மெமரியில எப்படி கிரியேட் ஆயிருக்கும்? இப்படி கிரியேட் ஆயிருக்கும். ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கும். இப்படி நான் நினைக்கிறது சரியான்னு நீங்க தான் சொல்லணும். சரியா? ஒரு கிளாஸ் கிரியேட் ஆயிருக்கும். அதுல கான்டாக்ட் அப்படின்னு ஒரு மெமரி ஸ்பேஸ் கிரியேட் ஆயிருக்கும். அந்த கான்டாக்ட்ங்கிற மெமரி ஸ்பேஸுக்கு மேல செல்ஃப் டாட் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ, இப்போ நீங்க வந்து செல்ஃப் டாட் கான்டாக்ட் நேம்னு கொடுக்குறீங்க. சரியா? இப்போ செல்ஃப் டாட் கான்டாக்ட் நேம் அப்படின்னு கொடுத்து இந்த இடத்துல லெனின் அப்படின்னு கொடுக்குறீங்க. செல்ஃப் டாட் வேற என்ன கொடுத்துருந்தீங்க? இமெயில் ஐடியா? இமெயில் ஐடி ஈக்குவல்ஸ் டு lenin@gmail.com அப்படின்னு கொடுக்குறீங்க. இது 2ம் இந்த மெமரிக்கு மேலே தான் எழுதப்பட்டிருக்கும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு இருக்கு. நீங்க தான் சொல்லணும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா, இல்லை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க தப்பு அப்படிங்கிறத நீங்க தான் எனக்கு சொல்லணும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா? கான்டாக்ட் இப்போ இந்த இதான் அட்ரஸ் புக் கிளாஸ். இந்த அட்ரஸ் புக் கிளாஸ்ல இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பேரு கான்டாக்ட். எப்படிங்க கான்டாக்ட்னு பேர் சொல்றீங்க? கான்டாக்ட் ஈக்குவல்ஸ் டு அட்ரஸ் புக் அப்படின்னாங்க அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் கான்டாக்ட்ங்கிற ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் பற்றின டீட்டெயில் தான் இந்த கான்டாக்ட் நேமும் இந்த இமெயில் ஐடியும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல தப்பு இருக்கா, இல்லை இந்த அண்டர்ஸ்டாண்டிங் நான் நினைக்கிறதுல நீங்க புரிஞ்சுக்கிறதுல உங்களுக்கு எதுவும் சிக்கல் இருக்கா சொல்லுங்க. கரெக்ட். எஸ் வி கேன். ஓகே, அவ்வளோதான். அப்போ நான் இப்போ என்ன பண்ண, உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஏன் இதை வந்து திரும்ப திரும்ப கேட்குறேன்னா, இதை நல்லா பார்த்துக்கோங்க. இது புரிஞ்சிருச்சுன்னா இந்த இடத்துல எந்த இடத்துல லைன் நம்பர் 23ல, லைன் நம்பர் 23ல இல்லை 25ல, லைன் நம்பர் 25ல கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கு. கான்டாக்ட் லிஸ்ட்டுங்கிறது ஒரு எம்டி லிஸ்ட். அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல அப்பண்டுங்கிற ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். எதை அப்பன் பண்றாங்க? இந்த லைன் நம்பர் 25 புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். எதை அப்பன் பண்றாங்க? கான்டாக்ட் லிஸ்ட்ல என்ன அப்பன் பண்ணுவோம்? கான்டாக்டை தானே அப்பன் பண்ணுவோம். கான்டாக்ட் லிஸ்ட்ல எதை சேர்ப்பீங்க? கான்டாக்ட் லிஸ்ட்ல கான்டாக்ட் நல்லா பார்த்துக்கோங்க. கான்டாக்ட் லிஸ்ட்ல எதை சேர்ப்பீங்கன்னு கேட்டா, கான்டாக்ட் லிஸ்ட்ல நான் பேர் சேர்ப்பேன்னு சொன்னா தப்பு. கான்டாக்ட் லிஸ்ட்ல நான் ஃபோன் நம்பர் நோட் பண்ணுவேன். உங்களுக்கு கான்டாக்ட்ஸ்னு உங்க மொபைல்ல ஒன்று இருக்கு, அதுல நான் என்னோட ஃப்ரெண்டோட பேர் சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னா தப்பு. என் ஃப்ரெண்டோட மொபைல் நம்பரை சேர்ப்பேன் அப்படின்னு சொன்னா அதுவும் தப்பு. என்னங்க அதுதானே சேர்ப்போம், என்ன தப்பு சொல்றீங்க? ஆமா, ஏன்னா இதை நீங்க தனித்தனியா சேர்க்கல, ரெண்டையும் சேர்த்து வைக்கிறீங்க. ஃப்ரெண்டோட நேம், ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் ரெண்டையும் சேர்த்து வைக்கிறீங்க. அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை பத்தின டீடைல்ஸ். அப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஃப்ரெண்ட் ஆப்ஜெக்டை பத்தின டீடைல்ஸ்னா, நான் என்னோட கான்டாக்ட்ஸ்ல நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, நான் என்னோட ஃப்ரெண்டு டீடைல்ஸ் சேர்க்கிறேன்னு சொல்லணும். ஃப்ரெண்டோட பேரு, ஃப்ரெண்டோட மொபைல்னு தனித்தனியா ஒரு தடவை பேரை சேர்த்துட்டு 2 நாள் கழிச்சு மொபைல் நம்பர் அப்படி ஒன்றும் நம்ம சேர்க்கல இல்ல. ஃப்ரெண்டோட பேரு, ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர், ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் இமெயில் ஐடி, ஆல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், ஆஃபீஸ் மொபைல் நம்பர், லேண்ட்லைன் நம்பர், இப்படி நிறைய டீடைல்ஸ் அதில் ஃபில் பண்ணலாம்ல. அப்போ நான் சேர்க்கிறது கான்டாக்ட் லிஸ்ட்ல கான்டாக்ட் ஆப்ஜெக்ட். இது உங்களுக்கு புரியுதா? நான் இங்க சேர்க்கிறது கான்டாக்ட் ஆப்ஜெக்ட். அப்போ கான்டாக்ட் ஆப்ஜெக்டை போய் சேர்க்க முடியுமா? ஆப்ஜெக்ட் சேர்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டை பத்தின டேட்டா வரும். நான் ஒருத்தரை பார்க்குறேன், அவரை பத்தின டீட்டெயில், அவர் மொபைலில் என்னோட டீட்டெயில் சேவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னா அந்த டீட்டெயில்ஸ்குள்ள அவரை பத்தின எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்துடும். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் சரியா? அப்போ இந்த லைன் நம்பர் 25 புரியுதா? கான்டாக்ட் லிஸ்ட் டாட் அப் அண்ட் ஆஃப் கான்டாக்ட், அதாவது இந்த நேம் ஆஃப் ஆடிங் கான்டாக்ட் ஆப்ஜெக்ட். கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு மேல என்ன இருக்கு? அதோட மெமரி ஸ்பேஸ்ல ஆன் டாப் ஆஃப் கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்ஸ் மெமரி வி ஹேவ் கான்டாக்ட் நேம் அண்ட் இமெயில் ஐடி. அது ரெண்டையும், கான்டாக்ட் நேம்ங்கிறதையும் இமெயில் ஐடிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல அப்பன் பண்றோம். இது புரிஞ்சுக்கிடுறது என்னை பொறுத்தளவுல அப்படி ஸ்ட்ரெயிட்டா அப்படி புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணலை. அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க நல்லா ஃபோக்கஸ்டா இருக்கீங்கன்னு அர்த்தம். புரியாதவங்க இது புரியுதான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை லைட்டா புரிஞ்ச மாதிரி இருந்ததுங்கிறதுக்கெல்லாம் சரின்னு சொல்லிடாதீங்க. புரியுதா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு சொல்லுங்க. இந்த லைன் நம்பர் 25ல நம்ம கான்டாக்ட் அப்படின்னு அந்த பிராக்கெட்ல போடும் பொழுது அது அந்த கன்ஸ்ட்ரக்டரை மட்டும் கொண்டு வந்து வச்சுக்குமா, இல்ல அதுக்கு கீழே உள்ள நான் என்டர் பர்சன் நேம், என்டர் இமெயில் ஐடி, அது ரெண்டும் சேர்த்து எடுத்துக்குமா?
லைன் நம்பர் 25ல இப்போ நீங்க இந்த வெறுமனே இந்த லைனே நல்ல கொஸ்டின் இது. இந்த லைனை நான் இங்கேயே எழுதியிருந்தேன்னு வைங்களேன். லைன் நம்பர் 24லயே எழுதியிருந்தேன்னா இப்போ கான்டாக்ட்ங்கிறது டைரக்டா போய் கான்டாக்ட்ங்கிறது கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் பண்ணுமா? நீங்க எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆனாலும் கன்ஸ்ட்ரக்டர் ஆட்டோமேட்டிக்கா கால் ஆகும். கரெக்டா? அப்போ அங்க இருக்கிற எம்டி வேல்யூஸை எடுத்துக்கும். இதுவும் எம்டி, இதுவும் எம்டி. அது டைரக்டா நீங்க இப்படி கொடுத்துருந்தீங்கன்னா ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணின உடனேயே இந்த இடத்துல அப்பண்டுன்னு கொடுத்துருந்தீங்கன்னா டைரக்டா அப்படி எடுக்கும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா அடுத்து ஒரு இடத்துல போயிட்டு இந்த கான்டாக்ட் பத்தின டேட்டாவை அப்டேட் பண்ணிட்டீங்க. எப்படி அப்டேட் பண்ணிட்டீங்க? யூசர் கிட்ட இருந்து ஒரு வேல்யூ வாங்கி அதை ஸ்டோர் பண்ணிட்டீங்க. இப்போ உங்களுக்கு இந்த யூசர் கிட்ட இருந்து வாங்குறதுல எதுவும் கன்ஃபியூஷன் இருக்குன்னா இப்போ நான் சும்மா இப்படி எழுதிக்கிறேனே, இப்படி செலின்னு ஒரு நேம் எழுதிக்கிறேன். இப்படி செலின்னு எழுதிட்டு இமெயில் ஐடி இந்த இடத்துல selin@gmail.com அப்படின்னு நான் எழுதிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ என்ன ஆயிடுச்சு? என்னோட கான்டாக்ட் டீடைல்ஸ் அப்டேட் ஆயிடுச்சு. முன்னாடி அது எம்டியா இருந்தது. இப்போ என்ன இது எம்டியா இல்லை. இந்த கான்டாக்ட் நேம்ங்கிறது செலின்னு இருக்கு, இமெயில் ஐடிங்கிறது selin@gmail.comனு இருக்கு. கரெக்டா? அப்போ இப்போ போய் நான் பைத்தான்ட்ட போய் கான்டாக்ட் மேல என்னென்னலாம் வேல்யூ வச்சிருக்க அப்படின்னு கேட்டா அது கான்டாக்ட் நேம் வச்சிருக்கேன், இமெயில் ஐடி வச்சிருக்கேன்னு சொல்லும். சரி, கான்டாக்ட் நேம் என்ன வச்சிருக்கேன்னா செலின்னு சொல்லும். இமெயில் ஐடி என்ன வச்சிருக்கேன்னு கேட்டா selin@gmail.comனு சொல்லும். கிட்டத்தட்ட இதை ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிடுறது? இப்போ நான் வந்து ஒரு பேக்கரிக்கு போறேன். இது புரியறதுக்கு கஷ்டமானவங்களுக்கு சொல்றேன். ஈஸியா ஏற்கனவே புரிஞ்சவங்க இந்த இந்த கதைக்குள்ளே வர வேண்டாம். புரியறதுக்கு கஷ்டமா இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு பேக்கரிக்கு போறேன். இப்போ என்ன சொல்றது, என்கிட்ட வந்து ஒரு வரும்போது ஒரு கேக், ஒருத்தருக்கு பிறந்த நாள், இப்போ கணேஷ்க்கு பிறந்த நாள், அவருக்கு வந்து பிறந்த நாள்னு ஒரு கேக் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சரி, நான் இப்போ பேக்கரிக்குள்ள போயிட்டேன். சரியா? இப்போ நான் என்ன ஆர்டர் பண்றேன்? கேக். இந்த பார்த்துக்கோங்க, இதுதான் நம்மளோட ஸ்டோரி. இப்போ நான் எங்க போனேன்? பேக்கரிக்கு. சரியா? அப்போ கிளாஸ் பேக்கரி. பேக்கரியில வழக்கமா கேக் இருக்குமா? இருக்கும். கேக்குக்கு மேல ஏதாவது எழுதியிருப்பாங்களா? ஒண்ணுமே எழுதியிருக்க மாட்டாங்க. யூஸ்வலா ஒன்றும் எழுதியிருக்க மாட்டாங்க. இப்போ நான் சும்மா இப்படி ஒன்று வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். சின்டாக்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இப்போ செல்ஃப் டாட் கேக்குக்கு மேல விஷ் என்ன அப்படின்னா விஷ் வந்து எம்டியா இருக்கும். கரெக்டா? செல்ஃப் டாட் நேம், ஏன்னா விஷுக்கு இப்போ ஹாப்பி பர்த்டே கணேஷ், ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எழுதுவாங்கல்ல. இப்போ இது எம்டியா இருக்கு. சரி, இப்போ நான் கடைக்கு போறேன். கடைக்கு போய் கேக் ஆர்டர் பண்றேன். அப்போ கேக் ஆர்டர் பண்ணணும்னா நான் கடையில போய் வாங்க போறது கேக். அப்போ பேக்கரிங்கிற கிளாஸ்ல கேக்குங்கிற ஆப்ஜெக்ட் நான் ஆர்டர் பண்றேன். இப்போ ஆர்டர் பண்ண உடனே கேக்கு நான் ஆர்டர் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ கேக்கு ஆர்டர்னு கொடுத்த உடனே நல்லா பார்த்துக்கோங்க, ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்னாலே ஏன்ட்டு அவர் என்ன கேட்குறாரு? சார், இந்த கேக்குக்கு மேலே விஷ் என்ன எழுதணும்? ஹாப்பி பர்த்டே, வெட்டிங் ஆனிவர்சரி, இல்லை இந்த மாதிரி ஏதாவது அவர் ப்ரொமோஷன் வாங்கியிருக்காரா என்னன்னு கேட்குறாங்க. ஆமாம், ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். யாருக்கு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நான் நேம் அப்படின்னு எழுதிட்டு இதில் கணேஷ்னு எழுதிருங்க அப்படின்னு சொல்லிடுறேன். முடிஞ்சது. இப்போ கேக் ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அப்புறமா இந்த கேக் எடுத்து என்னோட பேக்ல வைக்க போறேன். நான் ஒரு பேக் கொண்டு போயிருக்கேன். அந்த பேக்ல இந்த கேக்கை நான் பிளேஸ் பண்ண போறேன். அப்போ பிளேசிங் கேக். இப்போ பிளேசிங் கேக்ல இப்போ நான் கேக்கை தான் எடுத்து வைக்கிறேன். ஆனா நான் கேக்கை எடுத்து வைக்கும் போதே அதுக்கு மேல இருக்கிற ஹாப்பி பர்த்டேங்கிறதும் அதுக்கு மேல இருக்கிற கணேஷ்ங்கிறதும் என்னோட பேக்ல இப்போ வந்துருமா வராதா? கேக்குக்கு மேல தானே எழுதணும். அப்போ கேக்குக்கு மேல ஹாப்பி பர்த்டேன்னு எழுதுனதுனால, கேக்குக்கு மேல கணேஷ்னு எழுதுனதுனால நீங்க எடுத்து வச்சது கேக்க தான், ஹாப்பி பர்த்டேங்கிற டேட்டாவை இல்லை. ஆனா நீங்க எடுத்து வச்ச கேக்குக்கு மேலதான் இந்த டேட்டா இருக்குங்கிறதுனால இதெல்லாம் அதுல வந்துரும். கரெக்டா? இதுல உங்களுக்கு சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. இதே வேலையை தான் அங்க அட்ரஸ் புக்ல பண்றோம். இத நெஜ ஆப்ஜெக்டை வச்சு சொன்னோடனே நமக்கு புரிஞ்சிருது. இப்போ இதே வேலையை தான் இங்க என்ன பண்றோம்? அங்க கேக், இங்க கான்டாக்ட். அவ்வளவுதான். கான்டாக்டுக்கு மேல நான் அங்க வந்து ஆர்டர்னு கொடுத்த இடத்துல கிவ் கான்டாக்ட், அங்க ஆர்டர்னு கொடுத்ததுக்கு பதிலா இங்க கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ். இப்போ கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ்னு கொடுத்தோடனே selin@gmail.com, அதுக்கு பதிலாக யூசர்ட்ட இருந்து வாங்கணும். ஏன்னா கேக் கடையில் என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும். அப்போ யூசர்ட்ட இருந்து சார் உங்க இமெயில் ஐடி என்ன, உங்க மொபைல் நம்பர் என்ன, கான்டாக்ட் நேம் என்ன அப்படிங்கிறத வாங்கி இது ரெண்டும் எது மேல எழுதப்பட்டிருக்கு? ஆப்ஜெக்ட் மேல. எப்படி ஆப்ஜெக்ட் மேல எழுதியிருக்குன்னு சொல்றீங்க? செல்ஃப்ங்கிறதே ஆப்ஜெக்டை குறிக்கிற வார்த்தை தான். அப்போ நீங்க கிவ் கான்டாக்ட் டீடைல்ஸ்னு கொடுத்த உடனே எந்த ஆப்ஜெக்ட் மேல எழுதப்பட்டிருக்கு? கான்டாக்ட்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன். இங்க கான்டாக்ட் நான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த ஆப்ஜெக்ட் மேல இது எழுதப்பட்டிருக்கு. இப்போ அந்த ஆப்ஜெக்டை தூக்கி நீங்க அப்பன் பண்ணி உங்க பேக்குள்ள வைக்கிறீங்க. உங்க பேக் தான் கான்டாக்ட் லிஸ்ட், எம்டி லிஸ்ட். அதுல வைக்கிறீங்க. அதுல வச்ச உடனே இந்த லிஸ்ட்ல இப்போ ஹாப்பி பர்த்டேங்கிற வார்த்தையும் இருக்கும், கணேஷ்ங்கிற வார்த்தையும் இருக்கும்.
அதாவது கான்டாக்ட் நேமும் இருக்கும், இமெயில் ஐடியும் இருக்கும். இது புரியுதா? இதுல எதுவும் கேள்வி இருக்கா? இது இப்போ புரியுது. நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, அந்த லைன் நம்பர் 24லயே வந்து கான்டாக்ட் டாட் கிவ் கான்டாக்ட் டீட்டெயில் அப்படி அந்த ஆப்ஜெக்ட் நம்ம அந்த மெத்தடை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கணுமோ அப்படின்னு நினைச்சேன். நான் சேவ் பண்ணிட்டு அந்த வேரியபிள் நேம் வந்து 25வது லைன்ல கான்டாக்ட் லிஸ்ட் டாட் அப்பெண்ட் அந்த பிராக்கெட்குள்ள அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணுமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதனால நீங்க அந்த டைரக்டா கான்டாக்ட் டாட்னு கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் குழப்பமா இருந்துச்சு. இப்ப புரியுது எனக்கு. இதுல உங்க யாருக்காவது கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. எதையாவது கதை சொல்லி ஏற்கனவே புரிஞ்சவங்களை யாரையாவது நான் குழப்பி விட்டுருந்தாலும் சொல்லுங்க. அவ்வளவுதாங்க. அப்போ எனக்கு இப்போ அப்பண்டுன்னு கொடுத்து நான் ஏன்னா கேக்கே எடுத்து உள்ள வச்சுட்டேன், கான்டாக்டே எடுத்து உள்ள வச்சுட்டேன். அப்போ என்னோட கான்டாக்ட் லிஸ்ட்ல இப்போ நேமும் வந்துடும், இமெயில் ஐடியும் வந்துடும். இது புரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். வேற ஒன்றும் இதுல வேலை கிடையாது. ஒருவேளை அவர் இல்லை, அப்போ கான்டாக்ட் ஒவ்வொரு தடவை அவர் வந்து ஆட் நீங்க ஆட் நியூ கான்டாக்ட்னு கொடுக்க என்ன ஆகும்னா என்னோட கான்டாக்ட் லிஸ்ட் அப்பண்ட் ஆகிட்டே வரும். அதுல கான்டாக்ட் லிஸ்ட்ல நேம் வந்து ஒவ்வொரு தடவை ஆட் ஆகிட்டே வரும், ஒவ்வொரு நேமா அடுத்தடுத்து ஆட் ஆகிட்டே வரும். ஏதாவது ஒரு டைம்ல இல்லை டிஸ்பிளே கான்டாக்ட்ஸ்னு அவர் சொல்லிட்டாருன்னா இப்போ கான்டாக்ட் லிஸ்ட்ல ஆட் ஆன எல்லாத்தையும் லிஸ்ட், அந்த லிஸ்ட்டை வரிசையா எனக்கு பண்ண தெரியாதா? ஃபார் எக்ஸ் இன் கான்டாக்ட் லிஸ்ட் அப்படிதானே நம்ம ஃபார் லூப் தானே யூஸ் பண்ணுவோம். யூஸ் பண்ணி லிஸ்ட்ல இருந்து டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்றோம். அப்போ டிஸ்பிளே என்ன பண்ணுது, உங்களோட கான்டாக்ட் நீங்க கான்டாக்டா தான் ஆட் பண்ணிருக்கீங்க. அப்போ கான்டாக்ட் டாட் கான்டாக்ட் நேம், கான்டாக்ட் டாட் இமெயில் ஐடி, அந்த கான்டாக்ட் தான் இங்க செல்ஃப் டாட் கான்டாக்ட் நேம், செல்ஃப் டாட் இமெயில் ஐடியை நமக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்குது. இவ்வளவுதான் இந்த ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராம் இப்போதைக்கு நல்லா பெர்ஃபெக்டான ஒரு ப்ரோக்ராம் தான். ஆனா நம்ம வந்து டிபி படிக்கும்போது என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் வந்து டெம்பரரி டேட்டா மெமரி ஸ்டோரேஜ், டெம்பரரி ஸ்டோரேஜுக்கு தான் இந்த லிஸ்ட் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ டெம்பரரினா எப்படி? இப்போ ட்ரை பண்ணி பார்ப்போமே. இப்போ இதை நான் ட்ரை பண்ண போறேன். இது என்ன நேம்ல டெஸ்ட் டாட் பைன்னு சேவ் பண்ணியிருக்கேன்னா டெஸ்ட் டாட் பை. இதை எங்க இருக்குங்க, சிடி டாக்குமெண்ட்ஸ் லேண்ட்ஸ்கேப் பைத்தான் எப்படி இருக்கு. இதுல பைத்தான் 3 டெஸ்ட் டாட் பை ஆட் நியூ கான்டாக்ட். இப்போ நான் என்டர் யுவர் சாய்ஸ், ஆட் நியூ கான்டாக்ட். பர்சன் நேம் என்ன, கணேஷ் @gmail.com. அவ்வளோதான். ப்ரெஸ் ஒய் டு கண்டினியூ. இன்னும் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், ஒய் டு கண்டினியூ. இப்போ என்ன பண்ணணும், நான் வந்து டிஸ்பிளே பண்ணணுமா இல்லை நான் கான்டாக்ட் ஆட் பண்ணணுமா? திரும்பவும் என்டர் யுவர் சாய்ஸ் 1. இப்போ என்ன நேம் கொடுக்குறீங்க? துளசி பிரபா சரவணன். என்டர் இமெயில் ஐடி tulasi@gmail.com. ப்ரெஸ் ஒய் டு கண்டினியூ. ஒய் ஆட் நியூ கான்டாக்ட். இப்போ நான் 2 கான்டாக்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஜஸ்ட் டிஸ்பிளே கான்டாக்ட்ஸ் சாய்ஸ் 2. கான்டாக்ட் நேம், இமெயில் ஐடி, கான்டாக்ட் நேமும் அடுத்து நான் கொடுத்ததும் டிஸ்பிளே பண்ணிருச்சா? அவ்வளோதான். அப்போ இந்த ப்ரோக்ராம் இப்போ திரும்ப ப்ரெஸ் ஒய் டு கண்டினியூ. இப்போ திரும்பவும் நீங்கள் ஆட் நியூ கான்டாக்டா டிஸ்பிளே கான்டாக்டா? அவ்வளோதான். என்டர் யுவர் சாய்ஸ். இப்போ நான் என்டர் யுவர் சாய்ஸ் டிஸ்பிளே. ப்ரெஸ் ஒய் டு கண்டினியூ. ஒய்னா தானே கண்டினியூ, நோ கொடுத்துறேன். ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்போ இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, நான் ஒவ்வொரு தடவை ரன் பண்ணும்போது இப்போ நான் பைத்தான் டெஸ்ட் இப்படி கொடுத்துட்டு டிஸ்பிளே கான்டாக்ட்ஸ்னு கொடுத்தேன்னா, இப்போ டிஸ்பிளே கான்டாக்ட்ஸ்ல முந்தின ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது நான் 2 மெயில் ஐடி ஆட் பண்ணல, அது போயிடுச்சு. ஏன்னா நான் பண்ணியிருக்கிறது டெம்பரரி ஸ்டோரேஜ், ஒவ்வொரு தடவையும் நான் ஆட் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ இது வேண்டாம், எனக்கு பெர்மனண்டா கான்டாக்ட் ஆட் ஆகிட்டே போகணும். அதுக்கு நான் என்ன பண்றது? அதுக்கு தான் டிபி கனெக்ஷன் போகிறோம். அப்போ டிபி கனெக்ஷன் எப்படி போகிறது? ஏற்கனவே டிபி கனெக்ஷனுக்கான ப்ரோக்ராம் நம்ம ஷேர் பண்ணியிருந்தேன் நான் உங்ககிட்ட. அப்படி இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் ஷேர் பண்ணுறேன், இதை பாருங்க. இந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு டெலகிராம்லேயும் அனுப்பிச்சு வைக்கிறேன். இதுதானா இது இல்லை, இன்னொரு ப்ரோக்ராம் நான் உங்களுக்கு அதை டெலகிராம்லேயும் அனுப்பிச்சு வைக்கிறேன். எங்க இருக்கு? இதையே டிபியில் பண்ணுறது, அவ்வளோதான். அட்ரஸ் புக். சரி, இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் எடுத்து வச்சுக்கலாம், இதை டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ நான் இப்போ இதுக்கு என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது இதை எடுத்து வச்சுக்கலாமா? டிபி பைத்தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள், இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரொம்ப ஈஸி. முதல்ல இம்போர்ட் பண்ணியிருக்கேன், இது உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம நேற்று பண்ணது தான். அப்புறமா கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ கனெக்ஷன் யார் கூட எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்? முதல்ல நான் ஒரு டிபி கிரியேட் பண்ணணும். எங்கே போய் நான் டிபி கிரியேட் பண்ணணும்? நீங்கள் உங்களோட எஸ்கியூலைட்டை ஓப்பன் பண்ணிக்கணும். டிபி ப்ரௌசர் ஃபார் எஸ்கியூலைட் ஓப்பன் பண்ணி நியூ டேட்டா பேஸ்னு ஒன்று கொடுத்து, அந்த நியூ டேட்டா பேஸில் இப்போ நான் டாக்குமெண்ட்ஸ் எங்கே பண்ணியிருக்கேன், லேண்ட்ஸ்கேப் பைத்தான். இப்போ நான் இதில் பண்ணுறேனே, லேண்ட்ஸ்கேப் பைத்தானில் போயிட்டு ஏற்கனவே கான்டாக்ட் டாட் டிபி வச்சுருக்கேன். அப்படி இல்லைனாலுமே இங்கே ஏதாவது ஒரு பேர் கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அட்ரஸ் புக்
அப்படின்னு கொடுக்கணும்னா அட்ரஸ் புக் அப்படின்னு இதில் பேர் கொடுத்துக்கிடுறேன். சேவ். இப்போ அட்ரஸ் புக்னு எனக்கு ஒரு டிபி கிரியேட் ஆயிடுச்சு. அவ்வளோதான். முதல்ல நான் டிபி கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட SQLite ப்ரௌசரில் டிபி ப்ரௌசரில் டிபி கிரியேட் பண்ணிட்டேன். என்னோட டிபி நேம் என்ன கொடுத்தேன்? டிபி நேம் அட்ரஸ் புக்கா? அட்ரஸ் புக்னு கொடுத்துருக்கேன். போய் பார்க்க போகிறேன். அட்ரஸ் புக்னு ஏதாவது ஒரு டிபி இருக்கா? இந்த இருக்குது அட்ரஸ் புக்குங்கிற டிபி இருக்குது. இப்போ இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிக்க போகிறேன். இந்த லொக்கேஷனை காப்பி பண்ணிவிட்டு இங்கே போயிட்டு இங்கே நான் ஏற்கனவே அந்த லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கேன். அதனால் இங்கே மட்டும் அட்ரஸ் புக் அப்படின்னு மாற்றிக்க போகிறேன். அப்போ இந்த டிபியை தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். அப்போ இந்த டிபியை கனெக்ட் பண்ணிட்டேன்னா கனெக்ட் ஆயிருச்சா இல்லையாங்கிறதுக்கு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இதிலலாம் ட்ரை எக்ஸப்ட் கொடுத்து எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணணும். அதெல்லாம் பண்ணலை, நம்ம பண்ணிக்கலாம் பின்னாடி. சரியா? அதுக்கப்புறமா கனெக்ஷன் டாட் எக்ஸிக்யூட் கிரியேட் டேபிள். இப்போ நம்ம நேற்று டேபிள் கிரியேட் பண்ணுமா அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை. நேற்று அப்படி டேபிள் கிரியேட் பண்ணோம். அதே தான் இங்கேயும் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிரியேட் டேபிள் இன்டீஜர் பிரைமரி கீ ஆட்டோ இன்க்ரிமெண்ட். ஆட்டோ இன்க்ரிமெண்ட்னா ஒவ்வொரு தடவை அதுவே வேல்யூ ஆட் ஆகிட்டே போகும். என்னென்னலாம் ஆட் பண்ண போகிறோம்? நேம், இமெயில் ஐடி. இமெயில் ஐடி டெக்ஸ்ட் நாட் நல்னா எம்டியாக இருக்கக்கூடாது. இமெயில் ஐடி யூனிக் இதில் கொடுத்துருக்கோமா? இது எல்லாமே நீங்கள் பொறுமையாக MySQL இல்லை ஏதோ பாருங்கள். இங்கே கொடுத்துருக்கிற எல்லாமே SQL ஸ்டேட்மெண்ட்ஸ், SQL கமெண்ட்ஸ். சரியா? இமெயில் ஐடி எனக்கு டெக்ஸ்ட்டாக இருக்கணும், அதே நேரம் அது யூனிக்காக இருக்கணும். வேற ஒருத்தரோட இமெயில் ஐடி, ஏன்னா இமெயில் ஐடி கண்டிப்பாக யூனிக்காக தானே இருக்கும். அப்போ யூனிக்காக இருக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்றேன், அவ்வளோதான். இந்த மூணு, எந்த மூணு ஆட் பண்ண போகிறேன்? ஒருத்தரோட பேர், அவரோட இமெயில் ஐடி, அவரோட அட்ரஸ். இதில் நேமும் அட்ரஸும் நாட் நல்லா இருக்கணும். இமெயில் ஐடி நாட் நல்லாவும் இருக்கணும், அதாவது எம்டியாக இருக்கக்கூடாது, யூனிக்காகவும் இருக்கணும். இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட். இப்போ இப்படி ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோமா? முதல்ல நான் இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். எதில் வச்சுக்கலாம்? 1.5 வச்சுக்கலாமா? operators.py 1.5 டெஸ்ட்டில் வச்சுக்கிடுறேன். test.py இதில். சரியா? இப்படி கொடுத்தாச்சு. டெஸ்ட்டில் இதை வச்சாச்சு. இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு என்ன ரிசல்ட் வருது அப்படின்னு பார்க்க போகிறேன். கிளியர் கொடுத்தாச்சு. இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது எங்கே இருக்குது? லேண்ட்ஸ்கேப் பைத்தானில் தான் இருக்குது. பைத்தான் 3 test.py அவ்வளோதாங்க. கனெக்ஷன் எக்ஸிக்யூட்டா கிரியேட் டேபிள். இந்த இதெல்லாம் மாற்றி வச்சிருக்கேன். சரியா? எங்கே இருக்கு? டிபி பைத்தான். சரி, எப்படி இருக்கட்டும், ஒரே லைனில். நான் ஏன்னா சிங்கிள் கோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன், அதனால் இந்த எரர் காமிக்குது. அட்ரஸ் புக்னு ஒரு டிபியில் எனக்கு இது கிரியேட் ஆயிடுச்சான்னு பார்க்க போகிறேன். டேட்டாபேஸ் ஓப்பன்டு சக்ஸஸ்ஃபுல்லி, டேபிள் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. டேபிள் கிரியேட் ஆயிருக்காங்கிறத வழக்கம் போல் நீங்கள் SQLiteக்கு போய் டேபிள் கிரியேட் ஆயிருக்காங்கிறத பார்த்துக்கலாம். அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் டேட்டாபேஸ் கொடுத்து எந்த டேட்டாபேஸ்ங்கிறத பார்த்து டாக்குமெண்ட்ஸ், லேண்ட்ஸ்கேப் பைத்தான், அட்ரஸ் புக் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் இங்கே கிரியேட் ஆகிருக்கு. அதில் என்னென்னலாம் இருக்குது? ஐடி, நேம், இமெயில், அட்ரஸ், இதெல்லாம் பார்த்துக்கலாம். சரியா? அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அப்போ இதை பண்ணிடுறீங்களா? இது வரைக்கும் அப்போ டேபிள், ஒரு டேட்டாபேஸ், ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கிற அந்த அட்ரஸ் புக்கை இதில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நான் அந்த ப்ரோக்ராமே உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேனே. டிபி இல்லாமல் இந்த ப்ரோக்ராம் அனுப்பிச்சி வைக்கிறேன். முதல்ல அதை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டிபியோட ட்ரை பண்ணி பார்ப்போம். MySQL பண்ணலாம், நான் பண்ணலை இதில் MySQL. நான் வேணால் அதோட ஸ்டெப்ஸ் வேணால் உங்களுக்கு பிறகு ஷேர் பண்ணுறேன். MySQL, Oracle எல்லாம் ஒன்று தான். இப்போ நம்ம இதை டிபியோட கனெக்ட் பண்ணுற ப்ரோக்ராமை பண்ணுவோம். இப்போ முதல்ல டிபி கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த ப்ரோக்ராமை பண்ணினவங்க இப்போ இப்படி டேபிள் கிரியேட் பண்ணுற ப்ரோக்ராம் ஷேர் பண்ணுறேன். இதை பண்ணிடுங்களேன். இதை பண்ணிட்டு சொல்லுங்கள், டேபிள் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, டிபி கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, இல்லை டிபி ஓப்பன் சக்ஸஸ்ஃபுல்லி, இந்த மெசேஜ் வரணும். அது வந்தவொடனே சொல்லுங்கள். அது வரலைனாலும் சொல்லுங்கள். சார், இந்த டிபி ப்ரோக்ராமை சேவ் பண்ணிக்கல .dbன்னு தான் சேவ் பண்ணுவாங்க. இல்லை இது பைத்தான் ப்ரோக்ராம் தானே நீங்கள் பண்ணுறது. ஓகே சார். நீங்கள் என்ன இதுதான் கேட்குறீங்களா? நீங்கள் அந்த .db இங்கே தான் டிபி அது கொடுக்கணுங்கிற தேவையில்லை. அது இங்கேயே நீங்கள் கிரியேட் பண்ணும்போதே இப்போ நியூ டேட்டாபேஸ்னு கொடுத்தீங்கனாலே, நியூ டேட்டாபேஸா
இப்படி கொடுத்தீங்கனாலே இந்த இடத்துல அதுவே டிபி டாட் டிபி இல்லை டாட் டிபி 3 SQLite இதை எடுத்துக்கும். அதனால இங்கே டாட் டிபின்னு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ப்ரோக்ராம்லேயும் அது தேவையில்லை. ப்ரோக்ராமு இது வந்து ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் தான், அதனால டாட் பைன்னு தான் சேவ் பண்ணும். அப்போ நம்ம வந்து டிபி இப்போ வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ டிபி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது சொல்கிறேன். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கிட்ட இருக்கிற ப்ரோக்ராம் தான். இதை நான் உங்களுக்கு டீட்டெயில் பண்ணணுங்கிற தேவையில்லை. லைன் நம்பர் 1 நீங்கள் இப்போ டிபி யூஸ் பண்ணுறதுனால இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இம்போர்ட் SQLite 3ன்னு கொடுக்குறீங்க. லைன் நம்பர் 2 ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறீங்க. லைன் நம்பர் 3 நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வைக்கிறீங்க. அப்போ இந்த கிளாஸுக்கு எப்போ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் இந்த கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகும், மறந்துடக்கூடாது. கன்ஸ்ட்ரக்டர் கால் ஆகி என்ன பண்ணும், இந்த வேல்யூஸ் எல்லாம் இனிஷியலைஸ் பண்ணும். அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ் இந்த கிளாஸில் எத்தனை வச்சுருக்கோம்? 4, 5, 6. இந்த லைன் நம்பர் 4, 5, 6ல் இருக்கிற 3 வேல்யூஸும் ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் வேல்யூஸ். என்னென்னலாம்? செல்ஃப் டாட் கான்டாக்ட் நேம், செல்ஃப் டாட் இமெயில் ஐடி, செல்ஃப் டாட் அட்ரஸ். இந்த 3மே அதுதான். அடுத்து லைன் நம்பர் 8ல் என்ன பண்ணுறோம்? கிவ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ். ஏற்கனவே பண்ணது தான். கிவ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு பர்சன் நேமும் இமெயில் ஐடியும் மட்டும் வாங்கியிருந்தோம். இப்போ அட்ரஸும் சேர்ந்து வாங்குகிறோம். அவ்வளோதான். வாங்கி கூடுதலாக ஒரே ஒரு வேலை செய்கிறோம், அதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் கான்டாக்ட் நேம் கமா செல்ஃப் டாட் இமெயில் ஐடி செல்ஃப் டாட் அட்ரஸ் அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். முந்தின ப்ரோக்ராமில் ரிட்டர்ன் பண்ணாமல் வச்சுருந்தோம். லைன் நம்பர் 14 டிஸ்பிளே. இதுலேயும் கான்டாக்ட் நேமே இமெயில் ஐடி எந்த சேஞ்சுமே பண்ணல, அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அட்ரஸ் வேணும்னா அட்ரஸையும் நீங்கள் வச்சுக்கலாம். இந்த இடத்துல அட்ரஸையும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினச்சா பிரிண்ட் இப்படி கொடுத்துக்கலாம். இங்கே பிரிண்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே இப்படி நீங்கள் கொடுத்துக்கலாம் செல்ஃப் டாட் அட்ரஸ் அப்படின்னு இதில் கொடுத்துக்கலாம். சரியா? அவ்வளோதாங்க, வேறு எதுவும் பண்ணலை. மற்றபடி திரும்ப லைன் நம்பர் 20 ஒரு கான்டாக்ட் லிஸ்ட். வழக்கம் போல் சாய்ஸ் ஒய்யாக இருக்கும்போது இது முந்தின ப்ரோக்ராம் ஆட் நியூ கான்டாக்ட்னு கொடுக்குறதோ இல்லை டிஸ்பிளே கான்டாக்ட்னு கொடுக்குறதோ அவரோட யூசரோட சாய்ஸை கேட்டு அதை இன்டிஜராக மாற்றுறோம். அந்த ரெஸ்பான்ஸ் 1 இருந்ததுன்னா கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம்? இது உங்களுக்கு புரியுதா? இந்த லைன் உங்களுக்கு புரியுதா? இதை நம்ம படிச்சிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இது என்னது? இந்த பிராக்கெட்ஸ் இருந்தால் என்னது? இந்த கிவ் கான்டாக்ட். சரி, இந்த இடது பக்கம் இப்போதைக்கு புரியாதவங்க இது என்ன நமக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க அப்படியே வச்சுக்கோங்க. வலது பக்கத்தை மட்டும் பாருங்க. கான்டாக்ட் அப்படிங்கிறது என்னது? உங்களோட ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் கிளாஸில் இருக்கிற கிவ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. கிவ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் நேராக போயிடுவோம். கிவ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் யூசர்கிட்ட வந்து நேம் வாங்குறீங்க, இமெயில் ஐடி வாங்குறீங்க, அட்ரஸ் வாங்குறீங்க. 3ஐயும் வாங்கி அது 3ஐயும் ரிட்டர்ன் பண்ணுறீங்க. அந்த 3 வேல்யூவையும் இங்கே 1 by 1 நீங்கள் 3 ரிட்டர்ன் ஆதான் நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ். இந்த 3ஐயும் 1 by 1 நம்ம ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் தான் வேலை ஆரம்பிக்குது. என்ன வேலை ஆரம்பிக்குது? இப்போ எங்க இந்த 3 நமக்கு கிடைச்சிருச்சு. நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ் 3 கிடைச்சிருச்சு. இது 3ஐயும் முன்னாடி வெறுமனே வச்சுட்டே இருந்தோம். கான்டாக்ட் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வச்சுட்டே இருந்தோம். அப்பன்னு கொடுத்து வச்சுட்டே இருந்தோம். கான்டாக்ட் லிஸ்ட் டாட் அப்பன்னு கொடுத்து கான்டாக்ட்னு வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? இதுக்கு முந்தின ப்ரோக்ராம் அப்படி தானே பண்ணியிருந்தோம். இதை தான் நான் உங்ககிட்ட டீட்டெயில் பண்ணிட்டு இருந்தேன். கேக்கு கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்ன பண்றோம்? வித் SQLite கனெக்ட் ஆஸ் கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் லைன் இந்த வித் வச்சு நம்ம கனெக்ஷன் டிபி பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்குல்ல? சரி, இப்போ ஞாபகம் இல்லைனாலும் நார்மலாக நீங்கள் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கோங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இம்போர்ட் பண்ணணும். அடுத்தது கனெக்ஷன் ஆப்ஜெக்டை வச்சு கர்சர் ஆப்ஜெக்டை வச்சு SQL query எக்ஸிக்யூட் பண்ணுறது. கடைசியாக கமிட் க்ளோஸ். இந்த 6 தான் நம்ம படிச்சிருந்தோம். ஞாபகம் இருக்குல்ல? திரும்பவும் சொல்கிறேன். டிபி கனெக்ஷன்னாலே நமக்கு நேற்று என்னென்னலாம் படிச்சிருந்தோம்? ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்டு கொடுப்பீங்க. அடுத்தது கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அடுத்தது கர்சர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவீங்க. அடுத்தது இதை வச்சு எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. எதை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க? SQL கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அதை சேவ் பண்ணுறது, அதான் கமிட். அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணுவீங்க, கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுவீங்க. இந்த 6 ஸ்டெப்பு தான் டிபியில் எப்போவுமே எவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் இந்த 6 ஸ்டெப்பு தான். அந்த எக்ஸிக்யூட் கமாண்டில் தான் SQL என்ன கொடுக்குறதுங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோம்? எக்ஸிக்யூட்டில் போயிட்டு என்கிட்ட நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ் 3 இருக்குது. கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள் ஏற்கனவே கிரியேட் பண்ணிட்டேன். அதில் போயிட்டு இந்த நேம், இந்த இமெயில் அட்ரஸ் 3ஐயும் எனக்கு ஸ்டோர் பண்ணிடுங்க. இந்த கொஸ்டின் மார்க்கில் வேல்யூஸில் இதை ஸ்டோர் பண்ணிடுங்க. எதை? நீங்கள் கொடுக்குற நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ் இது 3ஐயும் இன்சர்ட் பண்ணிடுங்க அந்த டேபிளில் அப்படின்னு சொல்லியாச்சு.
அவ்வளோதாங்க. இதை இன்சர்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணது கண்ட்ரோல் எஸ் கமிட் கொடுத்தாச்சு. கான்டாக்ட் சக்ஸஸ்ஃபுல்லி ஆடட். அவ்வளோதான். அப்போ இதுக்கப்புறம் நம்ம டெம்பரரி ஸ்டோரேஜுக்கு போல பெர்மனன்ட் ஸ்டோரேஜ் நம்மளோட டேட்டா பேஸில் போய் ஸ்டோர் பண்ணுறோம். அவ்வளோதான். ஒருவேளை அவர் எனக்கு ஆட் நியூ கான்டாக்ட் இல்லை, எனக்கு வந்து டிஸ்பிளே கான்டாக்ட்ஸ்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா என்ன பண்ணணும்? அதே டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணணும், அதே டேபிளை ஓப்பன் பண்ணணும், இன்சர்ட்டுக்கு பதிலாக செலக்ட். அவ்வளோதான். அதே தான் பாருங்க. நார்மலாக கனெக்ஷன் எப்படி கொடுப்போம்? இப்போ மேலே வந்து வித் வச்சு கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். இங்கே வித் இல்லாமல் நார்மலாக ஒரு கனெக்ஷன் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுவோமா? கனெக்ஷன் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே என்ன பேர் வச்சுருக்கோம்? கான் கனெக்ஷன் SQLite3.connect contact.db கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? கர்சர் ஈக்குவல்ஸ் டு con.cursor. கர்சர் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. கர்சர் ஆப்ஜெக்ட்டுக்கு இங்கே CURன்னு பேர் வச்சாச்சு. எக்ஸிக்யூட். அவ்வளோதாங்க. ஃபெச் ஆல், ஃபெச் மெனி, ஃபெச் ஒன் இதெல்லாம் நம்ம நேற்றே பார்த்துட்டோமா? ஃபெச் பண்ணி அந்த ரிசல்ட்ஸை பிரிண்ட் பண்ணுறோம். வேலை முடிஞ்சுது. ப்ரெஸ் Y to கண்டினியூ. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எந்த சேஞ்ச் தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்கிறேன். என்ன சேஞ்ச் தேவைப்படும்னா, நான் வந்து இந்த டெஸ்ட்டும் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமும் என்னோட டிபியும் ஒரே லொக்கேஷனில் வச்சுருக்கேன். அதனால் இங்கே contact.dbன்னு மட்டும் கொடுத்துருவேன். நீங்கள் எந்த லொக்கேஷனில் உங்களோட contact.dbயை உங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணீங்கன்னு பார்த்துக்கோங்க. இப்போ நான் இதில் காமிக்கிறேன். நம்ம இந்த லொக்கேஷனில் தான் நான் வச்சுருக்கேன். இப்போ நான் இதை மாற்றி உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன். சரியா? இப்போ கான்டாக்டாக நம்ம அட்ரஸ் புக்.dbயா நம்மளோடது என்னது? அட்ரஸ் புக்கோ இல்லை கான்டாக்டோ? நம்ம அட்ரஸ் புக்குன்னு வச்சு பண்ணோம் அப்படி தான் நினைக்கிறேன். அப்போ முதல்ல இங்கே அந்த கோடுங்க, சரி அந்த கோடு இல்லைனாலும் இதை பார்த்துக்கலாம். இங்கே நான் அட்ரஸ் புக் contact.db இல்லை /address book தானே பண்ணோம். இப்படி இதில் ஃபுல் லொக்கேஷன் உங்களோட லொக்கேஷனை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க இங்கே. அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் என்ன லொக்கேஷனில் கொடுக்குறீங்களோ அந்த லொக்கேஷனில் கொடுத்துருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ண போகிறேன். இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி அவுட்புட் பார்க்க போகிறேன். ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை அப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரியா? Python 3 test.py என்னங்க இஷ்யூ? இன்கன்சிஸ்டன்ட் யூஸ் ஆஃப் டேப்ஸ் இன் இன்டென்டேஷன் லைன் நம்பர் 17 அப்படி ஒன்றும் இல்லை. இது புதுசாக ஆட் பண்ண லைன் ஏதோ காமிக்குது. இருந்தாலும் சரி, இப்போதைக்கு இதை எடுத்து விட்டுருவோம். இப்போதைக்கு அந்த பிரச்சனைக்குள்ளே போக வேண்டாம். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆட் நியூ கான்டாக்ட், என்டர் யுவர் சாய்ஸ். ஆட் நியூ கான்டாக்ட், என்டர் பர்சன் நேம் ஐஸ்வர்யா, என்டர் இமெயில் aishwarya@gmail.com, என்டர் அட்ரஸ் ஏதோ ஒரு அட்ரஸ் சென்னை. ப்ரெஸ் Y to கண்டினியூ. ஒய் ஆட் நியூ கான்டாக்ட். ஆட் நியூ கான்டாக்டா டிஸ்பிளே கான்டாக்டா? ஆட் நியூ கான்டாக்ட். என்டர் பர்சன் நேம், சரி என்டர் பர்சன் நேம் தாஸ். என்டர் இமெயில் ஐடி das@gmail.com. என்டர் அட்ரஸ் கன்னியாகுமரி. ப்ரெஸ் Y to கண்டினியூ. டிஸ்பிளே கான்டாக்ட்ஸ். அடடா ஏதோ திட்டி விட்டுருச்சே. செலக்ட் நோ சச் டேபிள் கான்டாக்ட். கான்டாக்ட் நம்ம டேபிள் கொடுத்தோமா? கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தோமா? என்ன கொடுத்தோம்? நம்மளோட டேபிள் நேம் என்னன்னு பாருங்க. நம்ம டேபிள் நேம் கிரியேட் பண்ணதில் ஏதோ ஒரு தப்பு பண்ணி வச்சுருக்கேன். கான்டாக்ட்னு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கான்டாக்ட் டீட்டெயில்ஸாக இருக்கும். சரியா? இந்த நேமை மட்டும் மாற்றிக்கோங்க. நீங்கள் என்ன நேமில் டேபிள் கொடுத்துருக்கீங்களோ அந்த நேமில் டேபிளை மாற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம வேலை முடிஞ்சுது. டிபி வச்சு நமக்கு இப்போ ஒரு அப்ளிகேஷன் பண்ண தெரியும். சரி, நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ட்ரை பண்ணிட்டு சொல்கிறீங்களா? என்ன நேமில்? கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பிச்சிருக்கேன் பாருங்கள். அதில் டேபிள் நேம் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்னு இருந்துச்சு. இங்கே எடிட் பண்ணதில் கான்டாக்ட்னு இருக்குது. அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு டெலகிராமில் அனுப்பிச்சி வச்சுருக்கேன். இதுலேயும் அனுப்பிச்சிருக்கேன். அன்பேக்கிங் கரெக்ட் தான். அட்ரஸ் புக்.db கரெக்ட் தான். அன்பேக்கிங் கரெக்ட் தான். பேக்கிங், அன்பேக்கிங் இதெல்லாம் படிச்சிருந்தோம். எதில்? டியூபிள்ஸ் படிக்கும்போது படிச்சிருந்தோம். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். இப்போ நான் எனிவே பாதியில் தான் அவுட்புட் நிற்கிதில்ல. மீதி இந்த ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லைனா? இதை பாருங்கள், திரும்ப ரன் பண்ணுறேன். இப்போ ப்ரோக்ராம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஐஸ்வர்யா தாஸ் இந்த ரெண்டு டேட்டாவை எனக்கு டிஸ்பிளே பண்ணுதா? ஐஸ்வர்யா தாஸ் என்ன டிஸ்பிளேல கொடுத்துருக்கோம்? கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னென்னலாம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிஸ்பிளேல இமெயில் ஐடி கேட்டிருக்கோம். ஆனால் இமெயில் ஐடி வரல. என்னன்னு பார்த்துக்கலாம். ஓகே, நேம் மட்டும்தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். அதனால் நேம் மட்டும் நமக்கு பிரிண்ட் ஆகுது. ரிசல்ட்டில் எக்ஸிக்யூட்டில் நேம் மட்டும்தானே கொடுத்துருக்கோம்.
ஒருவேளை நேம் கமா இமெயில் ஐடின்னு கொடுத்துருந்தீங்கன்னா அதுவும் வந்திருக்கும். அவ்வளோதான். அப்போ டேட்டாவை போய் இன்சர்ட் பண்ண தெரியும், ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு வர நமக்கு தெரியும். இப்போ நான் இதில் ஒரு டாஸ்க்கை இன்டென்ஷனலாக பெண்டிங் வச்சுருக்கேன், நீங்கள் அதை பண்ணிட்டு வரணும். என்னங்கிறது சொல்கிறேன். இதை முடிச்சுட்டு சொல்லுங்கள். முடித்தவங்க கண்டிப்பாக இதில் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் பண்ணணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இப்போதைக்கு பண்ணலை, அதை கண்டிப்பாக பண்ணணும். சரி, அப்போ நிறைய பேர் முடிச்சிருக்கீங்க. இவ்வளோதான் டிபி. இப்போ நீங்கள் எனக்கு பண்ண வேண்டிய ஹெல்ப் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் தான் இதை பண்ணணும். என்ன பண்ணணும், இன்சர்ட் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டோம், டிபி கிரியேட் பண்ணுறது, டேபிள் கிரியேட் பண்ணுறது பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணிட்டோம், கரெக்டா? இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணதை செலக்ட் பண்ணிட்டோம். இன்னும் 2 டாஸ்க் பெண்டிங் இருக்குது. என்ன பெண்டிங் இருக்குது? அப்டேட்டும் டெலீட்டும் பெண்டிங் இருக்குது. அப்டேட்டும் டெலீட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்து எனக்கு சொல்லணும். எனக்கு எப்படி ப்ரோக்ராமோட டிஸ்பிளே அவுட்புட் வேணுங்கிறத சொல்கிறேன். எனக்கு இந்த சாய்ஸில் 3ஆவதா ஒரு சாய்ஸ் வேணும். டிஸ்பிளே கான்டெக்ஸ்ட் மாதிரி 3ஆவதா ஒரு சாய்ஸ். என்ன சாய்ஸ்? 3 அப்டேட் கான்டெக்ட் அப்படின்னு ஒரு சாய்ஸ். அதுக்கப்புறம் 4ஆவதா ஒரு சாய்ஸ் வேணும். என்னது? டெலீட் கான்டெக்ட் அப்படின்னு ஒன்று வேணும். இப்படி 4 வேணும். அப்போ யூசர் 1 2 3 4. இப்போ நான் 1 2 முடிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும்? அப்டேட் கான்டெக்ட்டுக்கு இதே மாதிரி. அப்போ அப்டேட் கான்டெக்ட்டுக்கு என்ன வாங்கணும்? யூசர்கிட்ட போய் எது யூனிக்காக இருக்குது? இமெயில் ஐடி தான் யூனிக்காக இருக்குது. அதை வச்சு யூசர்கிட்ட இமெயில் ஐடி வாங்கணும். யூசர்கிட்ட இமெயில் ஐடி வாங்கி இந்த cursor.execute போய் அப்டேட் அப்படிங்கிறதுல போய் கான்டெக்ட்ல எப்படி அப்போ டேட்டா பேஸில் டேபிளை அப்டேட் பண்ணுறது, அதுக்கான SQL கமாண்ட் என்ன, அதை நீங்கள் பண்ணிடணும். இது 1. 2வது டெலீட் கான்டெக்ட். அதுக்கும் யூசர்கிட்ட போய் இமெயில் ஐடி தான் வாங்கணும். வாங்கி நேம், இமெயில் ஐடி, அட்ரஸ் 3ஐயும் டெலீட் பண்ணிடணும் டேட்டா பேஸ்லேருந்து. அப்போது இந்த இஃப்பில் இன்னும் 2 எல்இஃப் வரணும். ரெஸ்பான்ஸ் 3ஆக இருந்தால் என்ன, ரெஸ்பான்ஸ் 4ஆக இருந்தால் என்ன. முதல் 2 நான் முடிச்சிருக்கேன். 3 நாளில் நீங்கள் முடிச்சிடணும். முடித்து அதை உங்களோட கிட்டில் அப்டேட் பண்ணிடணும். அதை உங்களோட பிளாகில் அப்டேட் பண்ணிடணும். இதை பண்ணிட்டோம்னா நமக்கு டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணுற வரைக்கும் ப்ரோக்ராம் தெரிஞ்சிச்சுன்னு அர்த்தம். மீதி எல்லாம் ஃப்ரண்ட் எண்ட் தான். அது ஃப்ளாஸ்கில் பண்ணலாம், ஜாங்கோவில் பண்ணலாம். பெரிய வித்தையெல்லாம் கிடையாது. உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் கிடையாது. முதல் தடவை பண்ணும்போது அந்த ஸ்டெப்ஸை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் அந்த பிகினருக்கு ஒரு இவ்வளோ ஸ்டெப்பு என்னன்னே தெரியாமல் பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 2 தடவை பண்ணால் ஓகே தான் ஸ்டெப்ஸுங்கிறது மைண்டில் ஸ்டோர் ஆயிரும். அதை டக்குன்னு நம்ம பண்ணிடலாம். ஒன்றும் கஷ்டமாக இருக்கு. அப்போ அது பண்ணிடுவீங்களா? இந்த 2ம் பண்ணிடலாமா? இதில் எதுவும் நான் திரும்ப சொல்லணுமா? பண்ணிடலாமா? அப்டேட், டெலீட் இது 2ம் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்தால் இப்போ கேளுங்க. அப்படி டவுட் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் போகிறோம். இவ்வளோதான் டிபி. சரியா? இன்னும் நம்ம பார்க்கறது டெக்கரேட்டர்ஸ்னால் என்ன, ஜெனரேட்டர்ஸ்னால் என்ன, அது பார்க்க ஆரம்பிக்குமா? ரொம்ப ஈஸி. டெக்கரேட்டர், ஜெனரேட்டர்லாம் எதுவும் சொல்லியிருக்கீங்களா? ஓகே. இப்போ நம்ம பார்க்க போகிறது டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்னது? இப்போ ஃபங்க்ஷன்னா என்னது நமக்கு தெரியுமா? ஃபங்க்ஷன்னா என்னன்னு நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம ஃபங்க்ஷன்ஸ்லாம் கிளாஸ் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸ், ஆப்ஜெக்ட் ஸ்பெசிஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக? இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபங்க்ஷன். பேரே வித்தியாசமாக தானே வச்சுருக்காங்க. டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு தானே வச்சுருக்காங்க. அதாவது சில டைமில் நமக்கு என்ன தேவைப்படும்னா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். இப்போ ஃபங்க்ஷனை டிஎஃப்னு எடுத்து எழுதுவோம்ல, அதே தான். அப்படி ஃபங்க்ஷன் எழுதும்போது இன்புட் ஒரே ஒரு இன்புட்டுக்கோ இல்லை 1-2 இன்புட்டுக்கோ மட்டும் எனக்கு அவுட்புட் வேற மாதிரி வரணும். அதுதான் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன். அப்போ டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் இல்லை டெக்கரேட்டர்னு சொல்லுவாங்க. இப்போ டெக்கரேட்டர் இஸ் அ ஃபங்க்ஷன். இதுதான் இதுக்கான டெஃபினிஷன். டெக்கரேட்டர் இஸ் அ ஃபங்க்ஷன் which can extend its functionality and returns modified function. இப்போ எப்படி சொல்றது? இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்குறேன். என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்குறேன்? ஒரு கடைக்கு ஃபோன் பண்ணி கேட்குறேன். இன்னைக்கு உங்கள் கடை உண்டா அப்படின்னு கேட்குறேன். எஸ், இன்னைக்கு எங்கள் கடை உண்டு. காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 6 மணி வரைக்கும் எங்களுக்கு கடை உண்டு அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் வாய்ஸ் கொடுக்குற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சிருக்கோம்னு வைங்களேன். நான் அவருக்கு ஃபோன் பண்ணி இன்னைக்கு கடை உண்டான்னு கேட்குறேன். ஒரே ஒரு நாள் மட்டும், அது ஞாயிறா இருந்ததுன்னா ஞாயிற்றுக்கிழமையில மட்டும் இல்லை இன்னைக்கு எனக்கு கடை கிடையாது அப்படின்னு அவர் சொல்லணும். இதுதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை.
இதை நம்ம எப்படி பண்றது? அப்போ நம்ம இன்புட் சண்டே கடை உண்டா அப்படின்னு கேட்டா மட்டும் எனக்கு வேற அவுட்புட் வரணும், மற்ற நேரங்கள்லாம் எனக்கு வேற அவுட்புட் வரணும். இது மாதிரி இப்படி பண்றது தான் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்றது. அதாவது வேற வேற இன்புட்ஸுக்கு வேற வேற மாதிரி பண்றது. ரொம்ப ஈஸியா எப்படி புரிஞ்சுக்கலாம்? இதை விட ஈஸியா புரிஞ்சுக்கிறது எப்படி? நான் 2 நம்பர் கொடுக்குறேன், 100ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன், 2ன்னு ஒரு நம்பர் கொடுக்குறேன். 100 டிவைடட் பை 2ன்னு கொடுத்தா எனக்கு ஆன்சர் கொடுக்கணும். அதே நேரத்தில் நான் 100 கொடுக்குறேன், 0 கொடுக்குறேன் அப்படின்னா இல்லை சார் இது 0 அப்படின்னு சொல்லிடணும். என்ன இங்கே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிரும் நமக்கு. அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் டிவைட் பை 0 அப்படின்னு நமக்கு இங்கே எக்ஸெப்ஷன் த்ரோ ஆயிரும். அப்போ நான் இந்த ப்ரோக்ராமை எப்படி பண்ணுறது? இப்போ பாருங்க, வழக்கமாக நம்ம எப்படி பண்ணுவோம்? இதானே பண்ணுவோம். டெஃபினிஷன் டிவிஷனில் என்ன வாங்குவோம்? நம்பர் 1 கமா நம்பர் 2 இது ரெண்டையும் வாங்கிடுவோம். ரெண்டையும் வாங்கி டிவிஷன் பண்ண சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவோம்? இது ரெண்டுத்துக்கும் ரிட்டன் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2 இப்படி தானே கொடுப்போம். இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் நம்பர் 1, அதாவது என்ன சொல்றது, 100 டிவைடட் பை 2 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ இதான் நான் பண்ண போகிற ப்ரோக்ராம்னு வச்சுக்கோங்க. இவ்வளோதான் டெக்கரேட்டர்ஸ். இப்போ நான் இதில் காமிக்கிறேன் பாருங்களேன். இதுதான் நான் பண்ண போகிற ப்ரோக்ராம். இப்போ நான் அவுட்புட் பார்க்க போகிறேன். அவுட்புட் வந்து 50ன்னு வந்துருச்சு, பிரச்சனை கிடையாது. இப்போ நான் அவுட்புட்டில் 10 100 டிவைடட் பை 0ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதோட அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். 0 டிவிஷன் எரர், டிவிஷன் பை 0. இந்த எரர் வருதுல்ல நமக்கு, 0 டிவிஷன் எரர். அப்போ இந்த மாதிரியான சினாரியோஸை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அப்போது யூசர் இன்புட், இந்த இன்புட் கொடுத்தா மட்டும் எனக்கு வேற ஒரு அவுட்புட் வேணும். அதுதான் எக்ஸ்டெண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அ கிவன் ஃபங்க்ஷன். அதை நான் எப்படி எழுதுறேன் பாருங்க. இப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதுறேன் தெரியுமா? இங்கே தான் நான் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அப்போ நான் என்ன தெரியுமா எழுதிக்கிறேன்? டெக்கரேட் அண்டர்ஸ்கோர் டிவிஷன். நல்லா பார்த்துக்கோங்க, இது நம்ம வைக்கிற பேர் தான். டெக்கரேட்னு தான் பேர் வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது, என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். வச்சுட்டு என்னோட ஃபங்க்ஷன், அவ்வளோதான். இதை நான் கொடுக்க போகிறேன். சரியா? இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ டெஃபினிஷன் இதில் நான் வந்து வேல்யூலாம் கொடுக்க போகிறேன். என்ன வேல்யூ கொடுக்க போகிறேன்? ஏதாவது ஒரு, இப்போ டெஃபினிஷன் இன்னர் அப்படின்னு வச்சுக்கிட்டேன். என்ன வேணாலும் நான் டெஃபினிஷனுக்கு இங்கே பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா இன்னர் ஃபங்க்ஷன் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னால இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னே பேர் வச்சுக்கிட்டேன். இன்னர் ஃபங்க்ஷனில் நம்பர் 1 கமா நம்பர் 2. சரியா? இப்போ என்ன சொல்லலாம்? இப்போ பியோட வேல்யூ நம்பர் 2ஓட வேல்யூ ஒருவேளை அது 0வாக இருந்துச்சு, ரெண்டாவது நம்பரோட வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா பிரிண்ட் செக் நம்பர் 2, செக் நம்பர் 2 வேல்யூ, அவ்வளோதான். அதை பண்ணிவிட்டு அவ்வளோதான், ஃபங்க்ஷனை ரிட்டர்ன் பண்ணிடு. அப்படி இல்லை அப்படின்னா மட்டும் எனக்கு ரிட்டர்ன் எதை கொடுத்துருக்கோம்? ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் 1 கமா நம்பர் 2. அவ்வளோதாங்க. இவ்வளோ தான் நம்ம பண்ணுறது. இதை எனக்கு ரிட்டர்ன் பண்ணுங்க. கடைசியாக ரிட்டர்ன் இன்னர் ஃபங்க்ஷன். இப்போ என்ன நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரியா? ரிட்டர்ன் இன்னர் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்டா இப்போ பாருங்க, இப்போ இது என்னன்னே நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம இதை தான் கால் பண்ணுறோம், இந்த டெஃபினிஷனை கால் பண்ணவே இல்லை. இந்த டெஃபினிஷன் நம்ம எழுதி வச்சிருக்கோம். என்ன எழுதி வச்சிருக்கோம்? இந்த டிவிஷன் போகும்போது நம்பர் 1ஐயோ நம்பர் 2 இந்த 2 தான் இங்கே கொடுத்துருக்கோம். நம்பர் 1 நம்பர் 2 இது 2 தானே கொடுத்துருக்கோம். இது 2ல் ஏதாவது, அதாவது நம்பர் 2 0வா இருந்துச்சுன்னா செக் நம்பர் 2ங்கிற மெசேஜ் வரணும். அப்படி இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன், இந்த டிவிஷன்ங்கிற ஃபங்க்ஷனே கால் ஆயிடணும். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படிங்கிறது கால் ஆயிடணும். அப்போ இதுக்கும் மேலே லைன் நம்பர் 1 2க்கும் லைன் நம்பர் 11க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்லையே, இதை நான் எப்படி கொடுக்கறது? அதுதான் டெக்கரேட்டர். அட் மேலே என்ன பேர் வச்சிருக்கீங்க? டெக்கரேட் டிவிஷன் வச்சிருக்கீங்களா? அவ்வளோதாங்க, அட் டெக்கரேட் டிவிஷன். இந்த அட் சிம்பிள் யூஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அட் கிளாஸ் மெத்தட் அப்படின்லாம் பண்ணது ஞாபகம் இருக்கா? அதே தான். அப்போ நான் இந்த ஒரு தடவை இந்த ஃபங்க்ஷன் எழுதி வச்சுக்கிட்டேன்னா நான் இனிமேல் எங்கே வேணாலும் இந்த டெக்கரேட் டிவிஷன்ங்கிறத நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அட்டு கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ஃபங்க்ஷனை திரும்ப கால் பண்ணணுங்கிற தேவையில்லை. எங்கேயுமே நான் இந்த ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணவே இல்லை பாருங்க. இப்போ பைத்தான் என்ன பண்ணுவோம்னா இந்த அட் டெக்கரேட் டிவிஷன்ங்கிறத பார்க்கும். அட் டெக்கரேட் டிவிஷன்ங்கிறத பார்த்தோன்னே அட் டெக்கரேட் டிவிஷனுக்கு போகும். அங்கே இந்த ஃபங்க்ஷனை தான் ரன் பண்ண போகுது. இந்த பிரிண்ட் ஆஃப் 100/0ன்னு கொடுத்த உடனே லைன் நம்பர் 14லேருந்து லைன் நம்பர் 11க்கு தான் போகணும். லைன் நம்பர் 11க்கு மேலே உங்களோட டெஃபினிஷனுக்கு மேலே நீங்கள் டெக்கரேட் டிவிஷன் கால் பண்ணிட்டீங்க. அப்போ டெக்கரேட் டிவிஷனுக்கு இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து போகும். அப்போ இந்த ஃபங்க் அப்படிங்கிறது டிவிஷன். அங்கே போயிட்டு அங்கே நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் பார்க்கும். ஒருவேளை அந்த நம்பர் 2 இப்படி 0வா இருந்ததுன்னா செக் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துரும்.
அப்படி இல்லைன்னா திரும்ப அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிடும். எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் எந்த ஃபங்க்ஷன்லேருந்து போனீங்களோ அந்த ஃபங்க்ஷனை, அப்போ இந்த டிவிஷனை கால் பண்ணிடுவோம். அவ்வளோதான். நான் இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா என்ன அவுட்புட் வருது. இப்போ நான் டைரெக்டாக என்ன பண்ணலாம், பிரிண்ட் 100/0 இல்லை, இந்த இடத்துல பிரிண்ட் டிவிஷன் அப்படி தானே, டிவிஷனை கால் பண்ணுறேன். டிவிஷன் ஆஃப் 100,0 இப்படி தானே கால் பண்ணணும். அப்போ 100,0னா டிவிஷன் போய் இங்கே கால் ஆகுது. இது இன்டர்னலாக டெக்கரேட் டிவிஷனை கால் பண்ணுது. இதாங்க டெக்கரேட்டர். இப்படி பண்ணுறது தான் டெக்கரேட்டர். இந்த டெக்கரேட்டர் இல்லைன்னா நமக்கு முன்னாடி பார்த்த மாதிரி இந்த இடத்துல எக்ஸப்ஷன் 0 டிவிஷன் எரர் அப்படின்னு வரும். இப்போ டெக்கரேட்டர் இருக்கிறதுனால டைப் எரரா, எங்கெங்க டைப் எரர், டெக்கரேட் டிவிஷன் எந்த லைனில் டைப் எரர், line number 14, none type object is not callable, division of என்ன mistake, division of 100,0 கரெக்டாக தான் பண்ணி வச்சுருக்கோம். division of number 1, number 2, line number 14. சரி, இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்க. நான் இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நான் இதை ஃபிக்ஸ் பண்ணுறேன், இன்பிட்வீனில் உங்களுக்கு அனுப்பிச்சி வச்சிட்றேன். சரியா, இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம். என்ன பிரச்சனைன்னு, none type object is not callable, எங்க லைன் நம்பர் 14, division of 100,0, definition division a, b, decorate division, அதில் function definition inner function a, b, இன்னர் சுருக்கமாக வச்சுக்கிறேன், இன்னர். ஓகே, நன் டைப் ஆப்ஜெக்ட் இஸ் நாட் ட்ரேசபிள். என்ன எரர் காட்டுது, உங்களுக்கு யாருக்காவது இது ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதா பாருங்க. எனக்கு தெரிய இதில் எந்த மிஸ்டேக்கும் என் கண்ணுக்கு தெரியல. நன் டைப் ஏன் வருது, என்ன எந்த இடத்துல நன் டைப், உங்களுக்கும் நன் டைப் தான் வருதா, இந்த எக்ஸெப்ஷன் தான் வருதா பாருங்க. சேம் எரர். ஓகே, எஸ், என்னன்னு ஃபிக்ஸ் பண்ணுவோம். சரியா, இதில் டெஃபினிஷன் டிவிஷன் நம்பர் 1, 2, ரிட்டன் நம்பர் 1 டிவைடட் பை நம்பர் 2, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. டிவிஷன் 100,0, சரி 100,5 கொடுத்து பார்க்குறேன். முதல்ல என்ன வருதுன்னு பார்ப்போம். நன் ஆப்ஜெக்ட் எங்க லைன் நம்பர் இஸ் நாட் காலபிள். எந்த மிஸ்டேக்கும் என் கண்ணுக்கு தெரியல. ஃபங்க்ஷனில் என்ன ப்ராப்ளம், number 1, number 2, if b equals to 0, return, else return. இங்கே ரிட்டனா, இதுதான் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை உள்ளே தள்ளி கொடுத்துட்டேன் பாருங்க, அதுதான் மிஸ்டேக். அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. சரியா, இந்த டேபை இது பண்ணலாங்கிறதுனால எனக்கு வேல்யூ எதுவும் ரிட்டர்ன் ஆகலை, அவ்வளோதான். இப்போ இந்த இடத்துல இப்போ நம்ம நார்மல் ப்ரோக்ராம் இப்போ பாருங்களேன். இப்போ நம்பர் 2ஓட வேல்யூ 0 இல்லைங்கிறதுனால எல்ஸ் பார்ட்டுக்கு போய் இந்த ஃபங்க்ஷனே கால் ஆயிடுச்சு. இப்போ நான் நம்பர் 2 இந்த இடத்துல டிவிஷனில் 100,0 கொடுக்குறேன். 100,0 கொடுத்தா இந்த ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுது, செக் நம்பர் 2 வேல்யூ அப்படின்னு வந்துருச்சா, அவ்வளோதாங்க. இதுதான் எக்ஸ்டெண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறது. உங்களுக்கு அனுப்பியிருக்கிற ப்ரோக்ராமில் இந்த ரிட்டனை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். அப்போது நான் வேறு இன்புட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு வேறு ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகிற மாதிரி நான் பண்ணுறது தான் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன். இது புரியுதா? இதில் நான் இடையில ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதனால் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா கண்டிப்பாக சொல்லிடுங்க. என்னோட மிஸ்டேக் உங்களோட
இன்ட்ரெஸ்ட்டை ஸ்பாயில் பண்ணியிருந்தா கண்டிப்பாக சொல்லுங்கள், திரும்ப சொல்லணும்னாலும் சொல்கிறேன். Do we need line number 8? ஆமாம், கண்டிப்பாக வேணும். இன்னர் ஃபங்க்ஷன்லேருந்து என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகுதுங்கிறத வச்சு தான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். இந்த டெக்கரேட்டர்ஸில் இன்னர் ஃபங்க்ஷன்லேருந்து வேல்யூ ரிட்டர்ன் ஆகும், அதை தான் டெக்கரேட்டர் நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அதனால ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது இதுக்கு இந்த டெஃபினிஷனுக்கு இல்லை, டெக்கரேட்டர்லேருந்து எனக்கு என்ன ரிட்டர்ன் ஆகுதுங்கிறது. இந்த டெக்கரேட் டிவிஷன் எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும். ஒருவேளை இந்த இஃபுக்கும் போகல எல்ஸுக்கும் போகலன்னா ரிட்டர்ன்ங்கிறது எரர் காமிக்கும். அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இதை கொடுப்பாங்க. இந்த ப்ரோக்ராம் மாடிஃபை பண்ணிட்டீங்களா? யாருக்கும் புரியலையா? இதை நான் ஏதாவது திரும்ப சொல்லணுமா? கண்டிப்பாக வேணுமாங்கிற டவுட் இருந்தால் இதை கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துங்க. இந்த எரர் மெசேஜ் வருதா? டைப் எரர், நன் டைப் ஆப்ஜெக்ட். ஏன்னா எனக்கு இங்கே எதுவுமே ரிட்டர்ன் ஆகாது. எனக்கு ஒன்று நன் ரிட்டர்ன் ஆகணும், அப்படி இல்லைன்னா அதனால தான் எனக்கு டைப் எரர், நன் டைப் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் தான் முன்னாடியே டைப் எரர் வந்தது. அதனால கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன், இன்னர் ஃபங்க்ஷன், சரியா? அந்த இன்னர் ஃபங்க்ஷனில் இப்படி கொடுக்கணும். இது பொதுவாக இன்னர்னு வச்சுக்குவாங்க, இல்லை இன்னர் ஃபங்க்ஷன் நீங்கள் என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறேன். இந்த டெக்கரேட் ஃபங்க்ஷன், டெக்கரேட் டிவிஷனுங்கிறது போய் இந்த டெக்கரேட் டிவிஷன் உள்ளே இருக்கிற இன்னர் ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணுது. உள்ளே இருக்கிற எக்ஸிக்யூட் பண்ணி இப்படி இருந்துச்சுன்னா இதை பண்ணிடுது. இங்கேயே ரிட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த இன்னர் இங்கேருந்தே ரிட்டர்ன் ஆயிரும். ஒருவேளை 0னா இந்த இடத்துல இருந்தே ரிட்டர்ன் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல என்ன ரிட்டர்ன் ஆகும்? நன் ரிட்டர்ன் ஆகும். அது இப்போ இந்த டெஃபினிஷன் இன்னரை ரிட்டர்ன் பண்ணிடுது, இந்த நன்னை ரிட்டர்ன் பண்ணிடுது. அதை டெக்கரேட் டிவிஷன் ரிட்டர்ன் பண்ணணும்ல. இது எங்கே ரிட்டர்ன் ஆகும்? இந்த இடத்துல நம்பர் 2ஓட வேல்யூ 0, செக் நம்பர் 2ன்னு கொடுத்துட்டீங்க. இங்கே ரிட்டர்ன்னா என்ன ரிட்டர்ன் ஆகும்? லைன் நம்பர் 5ல வந்து என்ன ரிட்டர்ன் ஆகும்? நன் ரிட்டர்ன் ஆகும். அந்த நன் எங்கே போகும்? அந்த நன் தான் இங்கே வரும். அதனால தான் ரிட்டர்ன் இன்னர்னு கொடுக்குறது. அந்த ரிட்டர்ன் எதை கொடுக்குதோ அது நன்னை கொடுத்துச்சுன்னா இங்கே நன் வரும். இந்த லைன் நம்பர் 8க்கு நன் வரும். அது ஃபங்க்ஷன் ஆஃப் நம்பர் 1, நம்பர் 2 அது ரிட்டர்ன் பண்ணுச்சுன்னா அது என்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது இங்கே வந்து அது இந்த டெக்கரேட் டிவிஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். புரியுதா செலின்? நீங்கள் கேட்டதுக்கு ஆன்சர் புரியுதா? இல்லை திரும்ப சொல்லணும்னாலும் சொல்கிறேன். டன், ஓகே. இதுதான் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிறது. இதில் டெக்கரேட்டர் செயினிங்லாம் கூட யூஸ் பண்ணுவாங்க. 2-3 டெக்கரேட்டர்ஸ் இப்போ அட் டெக்கரேட் டிவிஷன் கொடுத்த மாதிரி மேலேயே இப்போ அட் கிளாஸ் மெத்தட் இதுக்கு நான் கொடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார்னா என்ன சொல்கிறேன்? இப்படி நான் ஒன்று கொடுத்துக்கலாமா, இதே நான் கிளாஸ் மெத்தடாக வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டால் வச்சுக்கலாம். மோர் தென் எப்படி சொல்கிறதுனா இதில் 2-3 டெக்கரேட்டர்ஸ் வச்சுக்கிறது. இப்போ நான் டெக்கரேட் டிவிஷன் வச்சுருக்கேன். இதே மாதிரி நானே இன்னும் 2-3 டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அதையும் நான் இங்கே அட்டு கொடுத்துக்கலாம். இல்லை ஏற்கனவே இருக்கிற அட் கிளாஸ் மெத்தட் மாதிரியான ஜெனரேட்டர் இல்லை டெக்கரேட்டர்ஸ் வந்து நான் இதில் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா அதையும் நான் வச்சுக்கலாம். இதை வந்து டெக்கரேட்டர் செயினிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் என்ன நடக்கும்? மேலே இருக்கிற எல்லா டெக்கரேட்டர்ஸும் கீழே இருந்து ஒவ்வொன்றா எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த டிவிஷனுக்கான ரிசல்ட்டை நீங்கள் பார்க்க முடியும். இதை வந்து டெக்கரேட்டர் செயினிங், அது பார்க்கல, அப்படி டெக்கரேட்டர் செயினிங் இருக்குது, அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? இதில் டெக்கரேட்டர் செயினிங் அப்படின்னு ஒரு டாப்பிக்கும் இருக்குது. கிவிங் மோர் தென் 1 டெக்கரேட்டர்ஸ் அப்படி கொடுத்தோன்னா இன்னர் டெக்கரேட்டர் கீழே என்ன கொடுத்துருக்கீங்களோ அது ஃபர்ஸ்ட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா அவுட்டர் டெக்கரேட்டர் ஒரு 2-3 டெக்கரேட்டர் கொடுக்குறீங்கன்னு வைங்களேன். இங்கேயே இப்போ டெக்கரேட்டர் 1 இப்படி டெக்கரேட்டர் 2ன்னு கொடுக்குறீங்கன்னா இது ஃபஸ்ட்டு, இதில் அட்டு ஹேஷ் சிம்பிளில் அட்டு, இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதோட ரிசல்ட் என்னங்கிறத பார்க்க முடியும். இதுதான் டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இது புரியுதா? இதில் ஏதாவது கேள்விகள் இருக்கா? அப்படி எதுவும் கேள்விகள் இருந்தால் சொல்லுங்கள். அப்போ டெக்கரேட்டர் ஃபங்க்ஷன்னா நான் என்ன டெஃபினேஷன் வச்சுக்கலாம் அப்படின்னா எக்ஸ்டெண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி. எப்படி எனக்கு எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராம் இதுதான், வித்தவுட் மாடிஃபையிங் தி எக்ஸிஸ்டிங் டெஃபினேஷன் எக்ஸ்டெண்டிங் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் பர்டிகுலர் ஃபங்க்ஷன், அதான் டெக்கரேட்டர்ஸ் பண்ணுற வேலை. டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனோட முக்கியமான வேலையே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? எக்ஸ்டெண்டிங் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் அன்
எக்ஸிஸ்டிங் ஃபங்க்ஷன். அது ரொம்ப முக்கியமா என்னது, வித்தவுட் மாடிஃபையிங் அந்த ஃபங்க்ஷனாலிட்டி. இப்போ டிவிஷனை மாற்றவே இல்லை, அதை மாற்றாம நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இன்புட்டை பொறுத்து எனக்கு வேற வேற மாதிரி வரணும் அப்படின்னு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இதுதான் டெக்கரேட்டர்ஸ். சரியா? இதை முடிச்சுட்டு சொல்லுங்க, அடுத்தது போகலாம். சரியா? இதுதான் டெக்கரேட்டர்ஸ். அப்போ அடுத்த பாயிண்ட் போகலாமா? ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. டெக்கரேட்டர் ஃபங்க்ஷனை விட ஜெனரேட்டர் ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா. இப்போ ஜெனரேட்டர்னா என்னது? பொதுவாக ஜெனரேட்னா என்ன பண்ணும்? ஜெனரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? இப்போ பவர் சப்ளைக்கு ஜெனரேட்டர் வைக்கிறோம்ல, அதுதான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். அப்போ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்னது? இதுதான் இப்போ டிஸ்கஷன். ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன். இந்த அட் கிளாஸ் மெத்தடே ஜெனரேட்டர்னு சொல்லுவாங்க. நீங்கள் அட் கிளாஸ் மெத்தட் அப்படிங்கிறது இந்த மாதிரியான இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம்ல, இதெல்லாம் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஜெனரேட் பண்ணுறதுனா என்ன பண்ணுது? தொடர்ந்து ஜெனரேட்னாலே உற்பத்தி பண்ணுறது, தொடர்ந்து உற்பத்தி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மின்சாரம் பவர் சப்ளை வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது. அது பவர் சப்ளைக்கான ஜெனரேட்டர், யூபிஎஸ் இந்த மாதிரி சொல்றது. அதே தான் இங்கேயும். அப்போ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்னா என்ன பண்ணுவோம்னா, இட் ஜெனரேட்ஸ் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அப்போ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ்னா எப்படிங்க? நீங்கள் சொல்றது எனக்கு புரியலையே அப்படின்னா, இது நிறைய வேல்யூஸை கொடுக்கும் நமக்கு. இப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுக்குறோன்னு வைங்களேன், நம்ம வந்து இது வரைக்கும் ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் எப்படி பார்த்துருப்போம்? இப்போ நான் ஒரு டெஃபினிஷன் எழுதுவேன், டெஃபினிஷன் டெஸ்ட் ஏதோ செல்ஃப்னு எழுதிட்டு, இங்கே வந்து நான் ஒரு லிஸ்ட் வச்சுருப்பேன். ஒரு லிஸ்ட் வச்சுட்டு எல்எல் அப்படின்னு ஒரு லிஸ்ட் வச்சுட்டு, அந்த லிஸ்ட்டில் சும்மா 1,10,5 அப்படின்னு வச்சுட்டு ரிட்டர்ன் எல்எல் அப்படின்னா எனக்கு ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகும். கரெக்டாக? ஒரு லிஸ்ட் ரிட்டர்ன் ஆகும், ஒரு டியூபிள் ரிட்டர்ன் ஆகும், ஒரு செட் ரிட்டர்ன் ஆகும், டிக்ஷனரி ரிட்டர்ன் ஆகும், இப்படி ரிட்டர்ன் ஆகும். இதுவே இப்போ ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் வச்சு வேற ஒரு ஆங்கிளில் இதில் காமிக்கிறேன் பாருங்க. அதுக்கு ஒரு கீவேர்டு வச்சிருக்காங்க. அந்த கீவேர்டு வந்து ஈல்டு. ஈல்டுனாலே என்னது? விவசாயத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை தானே, விளைச்சல் தானே ஈல்டு. அந்த வார்த்தையை தான் இங்கே சொல்லுவாங்க. நமக்கு கொடுக்கறது தான் ஈல்டுங்கிறது. இப்போ எப்படி? இப்போ பாருங்க, நான் வந்து டெஃபினிஷன் டெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கிறேன். சரியா? சும்மா இப்போ பாருங்களேன், ஈல்டு. இப்போ நான் என்ன எழுதுறேன், ஈல்டு ஏ. ஈல்டுனா கொடுக்குறது, ஈல்டு பி. ஈல்டுங்கிற இது வரைக்கும் நம்ம இந்த கீவேர்டு யூஸ் பண்ணல. ஈல்டு சி, ஈல்டு டி இந்த மாதிரி கொடுத்துட்டேன். சரியா? நம்ம ரிட்டர்ன்ங்கிறது ஃபங்க்ஷன்லேருந்து ரிட்டர்ன் ஆயிரும். இப்போ ஈல்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ ஈல்டுன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இந்த டெஃபினிஷனை என்ன சொல்கிறது, இந்த டெஃபினிஷன்லேருந்து வர்ற ஈல்டாகி வர்ற ரிசல்ட், அந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். எப்படி? இப்படி டெஸ்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? பிரிண்ட் நெக்ஸ்ட் ஆஃப் ரிசல்ட். இதோட அவுட்புட் என்னன்னு பாருங்க. இது புதுசு, இப்போ நம்ம பார்க்குறது. இது என்ன அவுட்புட் கொடுக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். இது என்ன நேமில் வச்சுருக்கோம்? test.py python 3 test.py. என்ன அவுட்புட் கொடுத்துருக்கு? ஏ, ஸ்மால் ஏ. இப்போ திரும்ப இப்போ பாருங்களேன், இப்படி 4 தடவை கொடுத்தாச்சு. அப்புறம் 4 தடவை எனக்கு என்ன அவுட்புட் வருது? ஏபிசி. இது எப்படிங்கிறது புரியுதா? ஜெனரேட்டர் ஈல்டு பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. என்னங்க பண்றீங்க? திடீர்னு ஈல்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்றீங்க, அதை ஜெனரேட்டருங்கிறீங்க. இது என்ன பண்ணுன்னே எனக்கு புரியலையே. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டுறது? ஏதோ ஒன்று, இது எந்த இடத்துல யூஸ் ஆகும், இதை எதுக்கு இங்கே சொல்றீங்க, இந்த மாதிரி எக்கச்சக்க கொஸ்டின் இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஈஸி. இப்போதைக்கு சும்மா சாம்பிள் காமிக்கணுங்கிறதுக்கு உங்ககிட்ட இதெல்லாம் காமிக்கிறேன். நீங்கள் இந்த ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்க. இதோடு சேர்ந்து பிரிண்ட் நெக்ஸ்ட் கொடுக்குறீங்கல்ல, இதுலேயே பிரிண்ட் டைப் ஆஃப் ரிசல்ட் அப்படிங்கிறதையும் பிரிண்ட் பண்ணி பாருங்க. இதை பார்த்து வச்சுக்கோங்க. அப்போ இந்த ஈல்டு என்ன கொடுக்குது, நெக்ஸ்ட் என்ன கொடுக்குதுங்கிற ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஏன் இப்படி பண்ணுறோங்கிறது தெரியாது, என்ன பண்ணுதுங்கிறதான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதை பண்ணுறோங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணலை. முதல்ல என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஏங்கிறத நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். நான் இதை அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. இதை முடிச்சுட்டு சொல்லுங்க. Class generator. சரி, normally when tuple is returned from a function, it shows generator type. So we unpack and print them. ஆமா, அங்கெல்லாம் ஜெனரேட்டர் டைப் தான் நம்ம யூஸ் பண்றோம். அதை தான் அன்பேக் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்றோம். நல்ல அப்சர்வேஷன் இளங்கோவன், அதான் பண்றோம். அதை தான் இங்கே டிஸ்கஸ் பண்ண போறோம். அப்போ ஜெனரேட் பண்றதுனா என்ன பண்ணுது அப்படிங்கிறதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ஜெனரேட்டரையும் நமக்கு லிஸ்ட் ஐட்ரேட்டர், இப்போ ஐட்ரேட் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ணுது. ஐட்ரேட்னா ஒவ்வொரு வேல்யூவா எடுத்து, லிஸ்ட்ல இருந்து எடுத்து, செட்ல இருந்து எடுத்து, டியூப்ல இருந்து எடுத்து நம்ம அன்பேக் பண்றதுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐட்ரேட் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படி அன்பேக் பண்ணி நமக்கு பிரிண்ட் பண்ண தெரியும். கரெக்டா? ஆனா அதை விட மெமரி வைஸ் இந்த ஜெனரேட்டர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம்.
அதுக்கு ஒரு குட்டி ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதில் நமக்கே புரிஞ்சிடும். இப்போ முடிக்கட்டும், மற்றவங்களும் முடிச்சுட்டு 2-3 பேர் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ முடிச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இதில் குட்டி குட்டியான ப்ரோக்ராம்ஸ், முதல்ல சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸ் காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம பண்ணின ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் சரியா. ஏன்னா சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ், ஜெனரேட்டரோட வேலையே நமக்கு கொடுக்கறது ரெஸ்பான்சிபிள் டு ஜெனரேட் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். அதை ஈல்டு கீவேர்டு வச்சு நமக்கு கொடுக்க போறாங்க. எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்க. இப்போ நான் அடுத்த ப்ரோக்ராம் பண்ண போறேன். என்ன ப்ரோக்ராம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ், பிரிண்டிங் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். இந்த ப்ரோக்ராம் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ், இதுதான் என்னோட ப்ரோக்ராம். அப்போ நான் எத்தனை வரைக்கும் ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு அந்த நம்பரை யூசர்ட்ட இருந்து வாங்க போறேன். வாங்கி அதை நான் பிரிண்ட் பண்ண போறேன். அவ்வளவுதான். இப்போ நான் என்ன வச்சுக்கிறேன், இந்த இடத்துல என்னோட வேல்யூ 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, while n less than or equals to num, அப்படிதான் நான் பிரிண்ட் பண்ணுவோம். பிரிண்ட்னு கொடுக்கறதுக்கு பதிலாக yield, அவ்வளவுதான். yield n plus equals to n equals to n plus 1, அவ்வளவுதான். இப்போ நான் இதை எப்படி, இந்த ஃபங்க்ஷனை எப்படி கால் பண்றது? இப்போ நான் வேல்யூஸ் ஈக்குவல்ஸ் டு என்ன கொடுக்குறேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்து எனக்கு ஃபர்ஸ்ட் 10 நம்பர் அப்படின்னு கொடுத்தேன். அதோட அடிஷன் ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். சரியா? இப்போ இப்படி கொடுத்தாச்சு. இப்போ இந்த வேல்யூஸ்ல எனக்கு என்ன கிடைக்கும்? இப்போ நான் இந்த வேல்யூஸை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இப்போ வேல்யூஸை பிரிண்ட் பண்ண போறேன். வேல்யூஸோட டைப்பையும் பிரிண்ட் பண்ண போறேன். என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க. ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் 1லேருந்து 10 வரைக்கும், 1லேருந்து 10 வரைக்கும் ஒவ்வொன்றா ஈல்ட் ஆகும். லூப்ல போட்டிருக்கோம். ஏற்கனவே நம்ம ஈல்டு பார்த்தோம்ல, நெக்ஸ்ட் ஆஃப் ஜி, நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஆஃப்னு கொடுத்து அந்த இடத்துல நம்ம என்ன ஈல்டுங்கிறது என்ன கொடுக்குதுங்கிறத பார்த்தோம்ல. இப்போ அதே தான் இங்கேயும் கொடுக்க போறோம். இது லூப்ல நடக்குதுங்கிறதுனால ஒவ்வொரு தடவையும் வரும். இப்போ இந்த அவுட்புட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். First n numbers is not defined. First n numbers small n. சரியா? ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ், ஒரு ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட். அப்போ வேல்யூஸ்ங்கிறது என்னது? ஒரு ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல லைன் நம்பர் 10 தான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். அது எனக்கு ஒரு ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட். அது எங்கே இருக்கு? ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ்ங்கிற டெஃபினேஷன்லேருந்து நமக்கு கிடைக்குது. இதுதான் அதோட மெமரி அட்ரஸ். கிளாஸ், அதோட கிளாஸ் வந்து ஜெனரேட்டர். அப்போ எனக்கு இது வந்து ஒரு ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட். இதுக்கு முன்னாடி எனக்கு லிஸ்ட் ஆப்ஜெக்ட் தெரியும், டியூபிள் ஆப்ஜெக்ட் தெரியும், டிக்ஷனரி ஆப்ஜெக்ட் தெரியும். இப்போ எனக்கு கிடைக்கிறது ஜெனரேட்டர் ஆப்ஜெக்ட். இப்போ ஜெனரேட்டர் ஆப்ஜெக்டையும் இப்போ நான் இப்படி பிரிண்ட் பண்ண போறேன். ஃபார் i இன் வேல்யூஸ். அவ்வளோதான். இந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கிற i எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். கீழே இருக்கிற 2 லைனையும் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த 2 லைனையும் கமெண்ட் பண்ணிட்டு இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் ரிசல்ட்ஸ் வேணும். அதெல்லாம் நான் ஒன்றா ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நான் எனக்கு எப்போ வேணுமோ அந்த சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரியான இடத்துல எனக்கு இந்த ஜெனரேட்டர் பயன்படுது. இது புரியுதா? அப்போ ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் இதை பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இது மாதிரி வேற என்னென்ன ப்ரோக்ராம்லாம் பண்ணியிருக்கோம்? ஃபர்ஸ்ட் n நம்பர்ஸ் பிரிண்ட் பண்ணுறது, ஃபிபோனசி சீரீஸ்லாம் பண்ணியிருக்கோமா? அப்போ அதையும் நம்ம இதிலேயே பண்ணலாம். ஃபிபோனசி சீரீஸை ஈல்டுங்கிறதெல்லாம் கொடுத்து ஃபிபோனசி சீரீஸ் பண்ணலாம். சரியா? முதல்ல இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணிருங்க. இதை ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா அந்த டிஸ்கஷனுக்கு போவோம். இதில் எனக்கு சில கேள்விகள் இருக்கு. உங்களுக்கு என்னென்ன கேள்விகள் இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. அதை வச்சுட்டு நம்ம இந்த டிஸ்கஷனை கண்டினியூ பண்ணுவோம். இப்போ இதை பார்த்துட்டு இருக்கிறதுல உங்களுக்கு என்னென்ன கேள்விகள்லாம் இருக்கு அதை சொல்லுங்க. அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த ஜெனரேட்டரை நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். இதை ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு உங்களுடைய கேள்விகள் என்னென்ன அதை சொல்லுங்க. Is it possible to select particular value like indexing? எல்லாமே பண்ண முடியும். நீங்க பண்றது எல்லாமே பண்ண முடியும். as in list பண்ண முடியும். நீங்க காம்பவுண்ட் டேட்டா டைப்ஸ்ல பண்ற எல்லா விஷயத்தையும் இதுலயும் பண்ண முடியும். அதுக்கு தானே நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்னு கொடுத்து எடுத்துடுறீங்கல்ல வேல்யூவை. இதில் இருக்கிற ஒரே ஒரு அட்வான்டேஜ் இதோட மெமரி தான். இது உங்க ப்ரோக்ராம் முடிக்கட்டும், நான் ஒரு சின்ன சாம்பிள் ப்ரோக்ராம் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். சரியா? அதுலேருந்து அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் நம்ம. நான் எதுக்கு இந்த ஜெனரேட்டருங்கிற டாப்பிக்கை திடீர்னு என்கிட்ட வந்து சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணுவோம். சரியா? அதுலேருந்து இந்த லிஸ்ட் யூஸ் பண்ணுறது, ஏன்னா ஜெனரேட்டர்ஸ் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங்கில் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு சின்ன ப்ரோக்ராம் பண்ணுறேன். சரியா? 2 மாடியூல் எடுத்துக்கிட்டேன். ஒன்று இம்போர்ட் ரேண்டம்,
இதான் ஈஸியான ப்ரோக்ராம். இன்னொன்று இம்போர்ட், 2 மாடியூல், ஒன்று இம்போர்ட் ரேண்டம், இன்னொன்று இம்போர்ட் டைம். இது 2 எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு சின்ன டாஸ்க் பண்ண போகிறேன். இந்த டாஸ்க்கை லிஸ்ட்லேயோ செட்லேயோ பண்ணால் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு முதல்ல பார்க்க போகிறேன். இப்போ நான் என்ன வச்சுக்கிட்டேன்னா, முதல்ல ஒரு நேம்ஸ் லிஸ்ட் வச்சுக்கிட்டேன். இந்த இடத்துல ஒரு நேம்ஸ் லிஸ்ட். இப்போ கணேஷ், தாஸ், அரவிந்த், ஆர்கே, இப்படி ஒரு நேம்ஸ் லிஸ்ட் வச்சுக்கிறேன். இந்தியா, இப்படி ஒரு நேம்ஸ் லிஸ்ட் என்கிட்ட இருக்கு. இவங்களுக்கு பிடிச்ச கலர் அப்படின்னு ஒன்று வச்சுக்கிறேன். இல்லை இவங்க வந்து ஒரு 4 டீம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்கூல்லலாம் ஒவ்வொரு இது வச்சுப்பாங்கல்ல, ஒவ்வொரு கலர் வச்சு டீம் பிரிச்செல்லாம் விளையாடுவோம்ல ஸ்போர்ட்ஸ் டேலாம். அது மாதிரி இவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ். சரியா? கலர்ஸ்லாம் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா, ரெட், ப்ளூ, கிரீன், ஆர்ஜிபி வந்துருமா, ஆர்ஜிபி, எல்லோ. இதுதான் 4 கலர். ஆனால் இவங்க 4 பேருக்கும் இப்போ ஸ்கூல்லலாம் செலக்ட் பண்ணுற மாதிரி தான். யார் என்ன டீம்னு நமக்கு தெரியாது. இப்போ அதுக்கு தான் அந்த ரேண்டம் மாடியூலை வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்து அந்த லிஸ்ட்டில் இவங்க எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறேன். அப்போ ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். இந்த ஃபங்க்ஷன் புரியுதா பாருங்கள். சரியா? டெஃபினிஷன். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், டீம்ஸ் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இல்லை பீப்புள் லிஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கிறேன். பீப்புள் லிஸ்ட் ஆஃப் எந்தெந்த பீப்புளெலாம் நீங்கள் கொடுப்பீங்களோ அவங்களெல்லாம். இப்போ நம்பர் ஆஃப் பீப்புள், இவங்க எல்லாரையும் கொடுக்க போகிறோம். சரியா? இந்த நம்பர் ஆஃப் பீப்புள் எல்லாம் வச்சுட்டு நம்ம ஒன்று பண்ண போகிறோம். இனிஷியலாக என்னோட ரிசல்ட் ஈக்குவல்ஸ் டு எம்டி. அதில் எதுவுமே கிடையாது ரிசல்ட்டில். இப்போ ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் _பீப்புள், நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை பேர் அப்படின்னு பார்க்க போகிறேன். இந்த ஃபார் லூப்பில் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த ஃபார் லூப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு கேண்டிடேட் இல்லை ஸ்டூடெண்ட். இப்போ இவங்கெல்லாம் ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறேன். அப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் வச்சுக்கிறேன், முதல்ல அந்த ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அந்த ஐடியை ஐன்னு வச்சுக்கிறேன். சரியா? அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டோட நேம். இது என்ன பண்ணுறோங்கிறது தெரியுதா? கோலன் வச்சு கொடுத்தாலே என்னங்கிறது தெரியுதா? நேம் வந்து ரேண்டம் டாட் சாய்ஸ். ரேண்டமாக சாய்ஸ்லேருந்து எடுத்துக்கிடுறேன். எதுலேருந்து? நேம்ஸ் லிஸ்ட் என்கிட்ட இருக்குல்ல, அதுலேருந்து ஒன்று எடுத்துக்கிடுறேன். அதுக்கப்புறமா இவங்களோட கலரா டீம்னு வச்சுக்கலாமா? இவங்க என்ன டீம், அந்த டீம் எதுலேருந்து எடுத்துக்கிடுறேன்? ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ். இப்படி வச்சுக்கிடுறேன். அவ்வளோதாங்க. இப்படி இது என்ன, இதெல்லாம் வச்சாச்சு நம்ம. இப்போ நான் வந்து கலர்ஸ் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டோட ஐடி, அவரோட நேம், அவர் என்ன டீம். அப்போ அவரோட ஐடி, நேம், என்ன டீம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே ரேண்டம். யார் யாருக்கு என்னென்ன கலருங்கிறது நமக்கு தெரியாது இந்த நம்பர் ஆஃப் பீப்புளில். இவ்வளோதான். இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டோம்ல, இப்போ இதை ரிசல்ட்ஸ் என்ன வச்சுருக்கோம், ரிசல்ட்னு ஒன்று வச்சுருக்கோமா, அந்த ரிசல்ட்டில் நான் அப்டேட் பண்ணிட போகிறேன். என்னோட ரிசல்ட்டில் அப் அண்ட் ஆஃப் என்ன கொடுத்துடலாம், ஸ்டூடெண்ட். இது புரியுதா? இப்போ ரிசல்ட்னு ஒரு எம்டி லிஸ்ட், அதில் இப்போ ஸ்டூடெண்ட் ஆப்ஜெக்டை ஆட் ஆகிட்டே வரப்போகுது. அவ்வளோதாங்க. இதை நான் ரிட்டர்ன் பண்ணிட போகிறேன். இதை யாராவது கேட்டாங்கன்னா, இனிமேல் யாராவது கேட்டாங்கன்னா இந்த ரிசல்ட் லிஸ்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணிடுவேன். அவ்வளோதான். இது பீப்புள் லிஸ்ட். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இது சாதாரணமான ஒரு ஃபங்க்ஷன். இதில் நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனைன்னு சொல்ல போகிறோம். அந்த நம்பர், இங்கே நம்பர் ஆஃப் பீப்புள் எத்தனை சொல்கிறாங்களோ அந்த நம்பருக்கு நீங்கள் ரேண்டமாக மேலே இருக்கிற நம்பரில் இதை பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். அப்போ நம்பர் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ மேலே 4 பேர் 4 டீம் தான் இருக்குது. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். இதில் என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி முதல்ல டைமர் செட் பண்ண போகிறேன். என்னோட டைமர் எவ்வளோ டைம் ஆகுது அப்படின்னு. அதுக்கு தான் டைம்ங்கிற மாடியூல். டைம் டாட் கிளாக். கிளாக் வந்து என்ன பண்ணிடுவோம்னா எனக்கு செகண்ட்ஸில் எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத எடுத்துகிட்டு வந்து சொல்லிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பீப்புள் லிஸ்ட்டை கால் பண்ண போகிறேன். இந்த பீப்புள் லிஸ்ட் இதான என்னோட பீப்புள் லிஸ்ட். இதை நான் கால் பண்ண போகிறேன். இந்த இடத்துல பீப்புள் லிஸ்ட் ஆஃப் எத்தனை பேருக்கு அப்படின்னு கேட்குற இடத்துல எனக்கு 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம் பேருக்கு இதை பண்ண போகிறேன். அப்போ இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகும்? நம்பர் ஆஃப் பீப்புள் 10 lakhsன்னு கொடுத்துட்டிங்கன்னா 10 லட்சம் தடவை இது ரன் ஆகும்.
இந்த ஃபார் லூப் 10 லட்சம் தடவை ரேண்டமாக கணேஷ் தாஸ் அரவிந்த் வித்யாவில் 4 பேரில் ஒரு நேம் எடுக்கும், ரேண்டமாக அவங்களோட கலர்ஸில் ஒன்று எடுக்கும், இப்படியே கால் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? அவ்வளோதாங்க. இதை நான் ஏதாவது ஒரு பேரில் சும்மா பி அப்படின்னு ஒரு பேரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபங்க்ஷன் காலிங் அவ்வளோதான். அவ்வளோதான். இதில் நான் எதுவும் பண்ணலை. சரியா? இப்போ இந்த டைமர் எவ்வளோ, இதுக்கு இந்த 10 லட்சம் தடவை இந்த நம்பர்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறேன். இதை வேணா டைமர் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். முதல்ல இதை டைமர் 2. அப்போ முதல்ல இது ஸ்டார்ட் ஆகும்போது இருக்கிற டைம், எண்ட் ஆகும்போது இருக்கிற டைம், இது ரெண்டையும் எடுத்தாச்சு. இது புரியுதா? இதில் உங்களுக்கு புதுசு இந்த டைம் மாடியூல் மட்டும்தான். இதை எடுத்து வச்சுக்கிட்டேன். கடைசியாக என்ன பண்ண போகிறேன் தெரியுமா? பிரிண்ட் பண்ண போகிறேன். எதை பிரிண்ட் பண்ண போகிறேன்? இந்த 4 பேரை 10 லட்சம் தடவை பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறேன். என்ன பிரிண்ட் பண்ணணும்? டைமர் 2 மைனஸ் டைமர் 1. அவ்வளோதான். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இங்கே டைம் டேக்கன் இஸ் அப்படின்னு மெசேஜ் கொடுத்துட்டேன். இது நார்மல் ஃபங்க்ஷன், ஒன்றுமே புதுசாக பண்ணலை. சாதாரணமாக ஒரு 10 லட்சம் தடவை இவங்க 4 பேர் பேரையும் 4 பேர் கலரையும் ரேண்டமாக மாற்றி ஒரு லிஸ்ட்டில் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிற நார்மல் ஃபங்க்ஷன். இதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படின்னு பார்க்க போகிறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுவோம். ரிசல்ட் டாட் அப்பண்டில் என்னங்க தப்பு காட்டுது? சின்டாக்ஸ் எரரா? ரிசல்ட் டாட் அப்பண்ட் உள்ள தள்ளிக்கணுமா? ரிசல்ட் டாட் அப்பண்ட கரெக்டு தானே? என்னங்க திரும்பவும் லைன் நம்பரை திட்டி விடுது இல்லையா? முன்னாடி லைன்ல அந்த பிராக்கெட்ஸ் அப்படியா? ஓ, இங்கே டெலீட் ஆயிருக்கா? இது என்ன நடந்திருக்கு? ஓஹோ, சரி. இதில் என்ன கொடுத்துருந்தோம்? கலர்ஸ். இது டெலீட் ஆயிருக்கு எப்படியோ, அதை நான் பார்க்காம விட்டுருக்கேன். சரியா? இதில் ரேண்டம் டாட் சாய்ஸ் ஆஃப் கலர்ஸ் அப்படின்னு கொடுத்து இந்த பிரேஸை க்ளோஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இது எப்படியோ தெரியாமல் போயிருக்கு. ரிசல்ட் டாட் அப்பண்ட் அப்படின்னு கொடுத்தாச்சா? அவ்வளோதாங்க. அவ்வளோதான். இதை வேணால் இடையில கீழே டைப் பண்ணி வச்சுக்கலாமா? நமக்கு பார்த்தா தெரிகிற மாதிரி இப்படி டைப் பண்ணிக்கிறேன். சரியா? இது இன்னும் ஈஸி ரீடபிள் இருக்குல்ல. ரிசல்ட் டாட் அப்பண்டுங்கிறத கொடுத்தாச்சு, ரிட்டர்ன் கொடுத்தாச்சு. இதில் பிரச்சனை வராதுன்னு நம்புகிறேன். அடடா, இப்போ என்னங்க தப்பு காமிக்குது? அன்எக்ஸ்பெக்டட் இன்டென்ட் லைன் நம்பர் 23. லைன் நம்பர் 23ல என்ன பண்ணியிருக்கோம்? ஒன்றுமே பண்ணலையே. எங்க தப்பு காமிக்குது? இந்த ரைட் கார்னர்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணி ரைட் சைடுல கார்னர்ல இங்கே ஏதோ இந்த கட் ஆகி இங்கே இந்த வேல்யூஸ் வந்திருக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ டைம் டேக்கன் எவ்வளோ காமிக்குது? டைம் டேக்கன் இஸ் 1.7 செகண்ட்ஸ். சரியா? கிட்டத்தட்ட 2 செகண்ட் இதுக்கு டைம் ஆயிருக்கு. எதுக்கு 2 செகண்ட் டைம் ஆயிருக்கு? இப்படி ஒரு 10 லட்சம் பேரை நான் என்னோட லிஸ்ட்டில் சேர்க்கறதுக்கு. இந்த லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் இப்போ லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிலாம் பார்க்கல. சும்மா என்னோட வேலை ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்குறது தான். அதனால இதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறேன். இந்த 10 லட்சம் பேர் இப்போ ஆட் ஆகிட்டு இருக்காங்க. டைம் டேக்கன் 2.5 செகண்ட்ஸ். இவ்வளோ தடவை வந்திருக்கு. இப்போ திரும்ப இதை நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் ஆகிட்டு இருக்கு என்னோட ப்ரோக்ராம். டைம் டேக்கன் 3 செகண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2.79 வந்திருக்கு. இதுதான் நார்மலாக நீங்கள் ஒரு லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறீங்க, அப்பண்ட் பண்ணுறீங்கன்னா லிஸ்ட்டில் அப்பண்ட் ஆகிறதுக்கு ஆகிற டைம். இப்போ நான் இதே ப்ரோக்ராமை லிஸ்ட் இல்லாமல் ஜெனரேட்டர் மூலமாக நான் இதை பண்ண போகிறேன். அப்போ ஜெனரேட்டர் மூலமாக பண்ணுறேன்னா நான் என்ன வச்சுக்கணும்? கண்டிப்பாக என்ன கீவேர்டு வச்சுக்கணும்? ஈல்டு. இங்கே தானே ரிட்டர்ன் கொடுக்குறோம். இப்போ இதே ப்ரோக்ராமை நான் ஜெனரேட்டர் வச்சு செஞ்சு காமிக்கிறேன். சரியா? இப்போ டெஃபினிஷன். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டர். இப்போ ஸ்டூடெண்ட் லிஸ்ட்டு தானே நான் ஜென்ரேட் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டர்னு கொடுத்துக்கிட்டேன். அதே நம்பர் ஆஃப் பீப்புள். சரியா? கவுண்ட் அப்படின்னு வேணால் இதை கொடுத்துக்கிடுறேன். இங்கே கொடுத்துட்டு அதே தான், வேறு எதுவுமே பண்ண போகிறது இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் கவுண்ட். எத்தனை சொல்கிறாங்களோ அத்தனை கவுண்ட்டுக்கும்
இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சிருப்போம். இதுலலாம் நம்ம எதுவுமே பண்ணலை. இதை அப்படியே காப்பி பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி இதை காப்பி பண்ணி வச்சுட்டு நல்லா பார்த்துக்கோங்க. இதில் அப்பண்டு கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம லிஸ்ட்டே பண்ண போகிறது இல்லை. இப்போ நம்ம லிஸ்ட்டில் பண்ணியிருக்கோம், அதனால லிஸ்ட் அப்பண்டு கொடுத்தோம். இப்போ லிஸ்ட்லேயே பண்ண போகிறது இல்லை. இந்த இடத்துல நான் என்ன கொடுக்க போகிறேன் தெரியுமா? ஈல்டு கொடுக்க போகிறேன். இப்போ ஈல்டு எப்படி கொடுக்குறது? ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல ஈல்டு ஸ்டூடெண்ட், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. ஈல்டு ஸ்டூடெண்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இது இப்போ ஜெனரேட்டர் ஆயிரும். ஏன்னா ஈல்டுன்னு வந்துருச்சுனாலே இது ஜெனரேட்டர் டேட்டா டைப் மாறிடும். இப்போ இதோட டைம் என்ன அப்படிங்கிறத நான் பார்க்க போகிறேன். இவ்வளோதான் என்னோட வேல்யூ. மேலே இருக்கிறது லிஸ்ட்டு. ஒரு லிஸ்ட்டில் நான் வந்து 10 லட்சமா 1 லட்சமா 100 1000 10,000 லட்சம் 10 லட்சம் 10 லட்சம் வேல்யூஸை ஒரு லிஸ்ட்டில் அப்பன் பண்ணேன். அதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டேன். இப்போ நான் லிஸ்ட்டில் அப்பன் பண்ணாமல் ஈல்டுன்னு கொடுக்குறேன். ஈல்டுன்னா என்ன பண்ணோம்? ஈல்ட்ஸ் வேல்யூஸ், சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே தானே லிஸ்ட்டும் சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது தானே, கரெக்டா? இப்போ அதை நான் வந்து கொடுத்து பார்க்க போகிறேன். இதுல இருந்து எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். அவ்வளோதாங்க. இப்போ இதை கொடுத்தா ஈல்டு ஸ்டூடெண்ட்டுன்னு கொடுத்தா எனக்கு என்ன நடக்குது? இப்போ நான் லிஸ்ட்டை கால் பண்ண போகிறது இல்லை. இப்போ நான் ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டரை கால் பண்ண போகிறேன். அவ்வளோதான். இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி லிஸ்ட்டை கால் பண்ணேன், அப்போ அதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு பார்த்தேன். இப்போ ஸ்டூடெண்ட் அதே இதுக்கு ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டரை கால் பண்ணி இதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் ஆகுதுன்னு நான் பார்க்க போகிறேன். டைம் டேக்கன் உடனேவே எனக்கு எடுத்து கொடுத்துருச்சா? வேலை முடிஞ்சிருச்சாங்க. டைம் டேக்கனுங்கிறது நமக்கு கொடுக்குற மொத்தமாக எல்லாத்தையும் ஈல்டு பண்ணி கொடுக்குறதுக்கான மொத்த வேல்யூ. உடனே டாஸ்க் முடிஞ்சிருச்சா? டைம் டேக்கன் 7.9 எப்படின்னு எனக்கு கொடுத்துருச்சா? இதுதான் எனக்கும் லிஸ்ட்டில் கொடுக்குறதுக்கும் ஜென்ரேட்டர்ஸில் கொடுக்குறதுக்குமான டைம் டிஃப்ரென்ஸ். இந்த இ அப்படிங்கிறது 10⁻3, அதாவது 0.7 மில்லி செகண்ட்ஸ், 0.4 மில்லி செகண்ட்ஸ். அதை தான் நீங்கள், அதாவது எப்படி சொல்கிறது, இந்த 10⁻3 -06 அப்படின்னு சொல்கிறது இங்கே 4னோடனே 4 செகண்ட்ஸ்னு புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா முன்னாடி 2 3ன்னு வந்ததுலாம் 2 செகண்ட்ஸ் 3 செகண்ட்ஸ்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நான் திரும்ப இதை காமிக்கிறேன் பாருங்களேன். இப்போ பீப்புள் லிஸ்ட்டு காமிக்கிறேன். நீங்கள் ரியலைஸ் பண்ணுற மாதிரி நான் பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்கும், பிளிங்க் ஆகிட்டே இருக்கும் ஒரு 2-3 செகண்டுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எவ்வளோ செகண்டுங்கிறதே தெரியும். நான் திரும்ப இதை ரன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பிளிங்க் ஆகிட்டே இருந்து கடைசியாக இது 2 செகண்ட், 2.6 செகண்ட், 7 செகண்ட் வரும். இங்கே நமக்கு இருக்கிறது எக்ஸ்பொனென்ஷியல் அப்படிங்கிறது. எக்ஸ்பொனென்ஷியல் -6 அப்படின்னா மில்லி செகண்ட்ஸ் மைக்ரோ செகண்ட்ஸில் கிடைக்கிற ரிசல்ட்டு தான் இங்கே நீங்கள் பார்க்குறது. அதனால தான் இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டர் அப்படின்னு நீங்கள் இதை கால் பண்ணாமல் ஈல்டை கால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இப்போ இதோட அவுட்புட் பாருங்களேன். நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணின உடனேயே இந்த இடத்துல ஸ்டூடெண்ட் ஜென்ரேட்டரை கால் பண்ண உடனேயே அவுட்புட் நீங்கள் பார்த்துடலாம். டைம் டேக்கன் எவ்வளோங்கிறது வெயிட்லாம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது. அப்போ இது எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸை நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது புரியுதா? இந்த ப்ரோக்ராம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? அதாவது ஒரு நார்மல் கலெக்ஷன் லிஸ்ட் செட்டை யூஸ் பண்ணுறதுக்கும் ஜெனரேட்டரை யூஸ் பண்ணுறதுக்குமான டிஃப்ரென்ஸ். கரெக்டு தான். நீங்கள் டிக்ஷனரிலாம் சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் கரெக்டு தான். அதுக்கும் இதுக்குமான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு மெமரியை வந்து நமக்கு சேவ் பண்ணி கொடுக்குது. இதுக்கு தான் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. அங்கேயும் நம்ம ஸ்டூடெண்ட்டில் தான் எல்லாத்தையும் ஆட் பண்ணோம், இங்கேயும் அதான் ஈல்டுங்கிறதுல தான் ஆட் பண்ணுறோம். ஆனால் இதுக்கும் அதுக்குமான டிஃப்ரென்ஸ் என்ன? இதுதான் ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறதோட மேஜர் ரீசன். இப்போ இந்த ஜெனரேட்டர்ஸை எங்கே யூஸ் பண்ணலாம்? இந்த மாதிரியான ஜெனரேட்டர்ஸ் தான் ரொம்ப ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா இருக்கும்ல, பெரிய ஃபைலாக இருக்கும், ஒரு 1 GB 2 GB ஃபைலாக இருக்கும். அதுலேருந்து டேட்டாவெல்லாம் ரீட் பண்ணி எனக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டே இருக்கணும். அந்த மாதிரியான இடத்துல இந்த ஜெனரேட்டர் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அங்கே எல்லா டேட்டாவையும் ரீட் பண்ணி ஒரு லிஸ்ட்டில் போட்டு எடுத்தேன்னா இப்போவே 1 லட்சம் டேட்டாவை எடுக்கிறதுக்கு எனக்கு 2-3 செகண்ட் ஆகுது. சாதாரணமாக 1 லட்சம் டேட்டாவை நான் அப்பன் பண்ணுறதுக்கு எனக்கு 3 செகண்ட் ஆகுது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட்டோட ஆதார் கார்டு 100 கோடி எடுக்கணும்னா எவ்வளோ செகண்ட்ஸ் ஆகும்? அவுட்புட் வர்றதுக்கே 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் தான் நான் அதை ப்ராசஸே பண்ணணும். ப்ராசஸ் பண்ணி நான் தேடிட்டு இருக்கிற ஆதார் கார்டு நம்பர் இருக்காங்கிறத பார்க்கணும். அப்போ எனக்கு வேலையை முடிகிறதுக்கே 15 நிமிஷம் 20 நிமிஷம் ஆயிரும் நார்மலாக லிஸ்ட்டை யூஸ் பண்ணோம். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஜெனரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரியா?
மெஜாரிட்டி ஜெனரேட்டர்ஸ் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா வெப் கிராலிங். இப்போ நான் நேற்று உங்ககிட்ட சொன்னேன் வெப் ஸ்கிராப்பிங் மாதிரி வெப் கிராலிங். வெப் கிராலிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. வெப் ஸ்கிராப்பிங் டேட்டா வந்து வெப் ஸ்கிராப் பண்ணி எடுக்கிறதுல யூஸ் பண்ணுவாங்க. ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா, லார்ஜ் ஃபைல்ஸ், ஹியூஜ் செட் ஆஃப் டேட்டா, அந்த மாதிரியான இடத்துல இந்த ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்களுமே 2 ஃபங்க்ஷனையும் கால் பண்ணி பாருங்க. நான் இந்த சேஞ்ச் பண்ணல, இரண்டையுமே ஸ்டூடெண்ட் ஜெனரேட்டரையும் கால் பண்ணி பாருங்க, மேலே பீப்புள் லிஸ்ட்டையும் கால் பண்ணி பாருங்க, ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் என்னங்கிறத பாருங்க. இதுதான் ஜெனரேட்டரோட யூசேஜ். ஆட்ரிபியூட் எரரா? மாடியூல் டைம் ஹேஸ் நோ ஆட்ரிபியூட் கிளாக். இல்லையே, இந்த இருக்கே டைம் டாட் கிளாக். கிளாக்குக்கு பிராக்கெட்ஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த பிராக்கெட்ஸ் கொடுக்காம நீங்கள் வெறும்னா கிளாக் கொடுத்துருக்கலாம்னு நம்புகிறேன். அப்படி இருக்கா பாருங்க. நோ கோட் இஸ் சேமா. இதோ இருக்குதே டைம் டாட் கிளாக். அப்படி பிராக்கெட் கிவன் பட் ஸ்டில் எரர். நோ இஷ்யூஸ் இன் கோட். விஜய் உங்களுக்கும் எரரா? மேலே எல்லாருக்குமே எரரா? ஜெனரேட்டர் முறையில் 10 லட்சம் டேட்டா எங்கே இருக்கும்? லிஸ்ட் முறையில் ரிசல்ட்டில் இருக்கும். 10 லட்சம் டேட்டா மெமரியில் இருக்காது. இதுக்கு ஆன்சர் பண்ணிடுறேன். முதல்ல இந்த 10 லட்சம் டேட்டாவை எடுக்கிறது தான் ஈல்டு. நீங்கள் ஒவ்வொரு டேட்டாவாக எடுக்கணும்னா நெக்ஸ்ட்னு கொடுத்து எல்லா டேட்டாவையும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி அதுலேருந்து டேட்டாவை எடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் 10 லட்சம் டேட்டாவையும் நெக்ஸ்ட்னு கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த டேட்டா வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். நோ இஷ்யூஸ் பிராக்கெட் கிவன் பட் ஸ்டில் எரரா? எனக்கு ஒன்றும் எரர் வரலையே. என்ன எரர் வருது? ஆட்ரிபியூட் எரரா? நெட்டில் தேடுவோமா? ஆட்ரிபியூட் எரர் மாடியூல் டைம் ஹேஸ். இல்லைங்க, என்ன எரர்னு பார்ப்போம். இந்த ஃபங்க்ஷன் டைம் டாட் கிளாக், it works great at Python 3.7 but it fails in Python 3.8. அப்போ இதாங்க பிரச்சனை. ரிமூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். The function time dot clock has been removed after have been deprecated. ஓகே, நல்ல பாயிண்ட். அப்படின்னா இந்த இடத்துல இதை யூஸ் பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் டைம் டாட், ஏன்னா என்னோட 3.6 நினைக்கிறேன், டைம் டாட் பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர்ஸ் இல்லை டைம் டாட் ப்ராசஸ் டைம் யூஸ் பண்ணி பாருங்கள். இதை யூஸ் பண்ணி பாருங்கள். சரியா? அதனால தான் நீங்கள் லேட்டஸ்ட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஒர்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறீங்களா? ஓகே, சேம் எரர். நல்ல பாயிண்ட். எனக்கும் தெரியாது இதை டிப்ளிகேட் பண்ணியிருக்காங்கங்கிறது, நானும் நோட்டீஸ் பண்ணலை. ப்ராசஸ் டைம், இந்த time dot clock was removed in 3.8 because it had platform dependent behavior. time dot time யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைனா time dot process time, the output process time is 0. time dot time யூஸ் பண்ணி பாருங்க. எனக்கு தெரியல இதில் என்ன ஃபங்க்ஷன், இன்னும் அதை நான் இங்கே ஆன்சர் பார்த்து தான் ட்ரையல் அண்ட் எரரில் தான் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுக்கு எக்ஸாக்டாக கிளாக்குக்கு என்ன வச்சுருக்காங்க அப்படிங்கிறது, அதுக்கான ரீப்ளேஸ்டு you could downgrade to Python then replace time dot clock with time dot time தான் கொடுத்துருக்காங்க. time dot time ட்ரை பண்ணி பார்த்து சொல்கிறீங்களா? பெர்ஃபார்மன்ஸ் கவுண்டர் ஒர்க் ஆகுது. ஓ நைஸ். time dot perf counter ஒர்க் ஆகுதா? நைஸ். அப்போ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு உங்களுக்கு ஐஆர்சி சேட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. இதோட நம்மளோட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட், நம்ம இதுக்கு முன்னாடி பைத்தான் ப்ரோக்ராமிங் பார்த்தோம். இப்போ இதோட நம்மளோட ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் செஷன்ஸ் ஓவர் ஆகுது. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க வேண்டியது ஜாங்கோ. ஒரு 2-3 டேஸில் அதோட ஷெட்யூல் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சரியா? ஜாங்கோவோட ஷெட்யூல், ஏன்னா அதோட சிலபஸ் ரெடி பண்ணணும். அதில் உங்களை ஒரு ரியல் ப்ராஜெக்ட்ஸில் இன்வால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிளான். ஏன்னா பொதுவாக ஜாங்கோங்கிறது பைத்தான் கோர்ஸோட வர்றது கிடையாது. பொதுவாக பைத்தான் கோர்ஸை எதோட நிறுத்துவாங்கன்னா ஃப்ளாஸ்கோட நிறுத்துவாங்க. ஃப்ளாஸ்க் ரொம்ப ஈஸி. ஒரு செஷன்லேயோ இல்லை ஒரு செஷன், ஒரு 2 hours செஷன்லேயே உங்களுக்கு சொல்லிடலாம். ஜாங்கோங்கிறது அது ஒரு தனி கோர்ஸ்.
பைத்தானோட சேர்ந்து ஜாங்கோங்கிறது ஒரு தனி கோர்ஸ். அதுக்கு மினிமம் நமக்கு ஒரு 2 வீக்ஸாவது, ஒரு 10 நாள் 12 நாள் நமக்கு டைம் வேணும். ஆனா இந்த தடவை ஜாங்கோவே பண்ணிடலாம் அப்படிங்கிற பிளான்ல தான் இருக்கிறேன். சரியா? ஏன்னா லேண்ட்ஸ்கேப்லயும் ஜாங்கோ ப்ராஜெக்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. வெளியில போனாலும் ஜாங்கோ தெரியுதுங்கிறதுக்கான வெயிட்டேஜே வேற. ஃப்ளாஸ்க் தெரிஞ்சா இப்போ ஒரு பிகினருக்கு இவ்வளவு பைத்தான் தெரிஞ்சாலே போதுமானது, டிபி வரைக்கும் தெரிஞ்சாலே போதுமானது. ஆனா ஒரு பிகினர் லெவலை தாண்டி உங்களை ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இன்வால்வ் பண்ணிடணும் அப்படிங்கிறது தான் கோல். இந்த பைத்தான் வகுப்புகளுக்கு சிலபஸ் ஆரம்பத்தில் தயாரித்திருந்தீர்களா? ஆரம்பத்தில் வச்சிருந்தேன், ஆனால் ஷேர் பண்ணலைன்னு நினைக்கிறேன், யாருக்குமே கொடுக்கல. ஜாங்கோ சிலபஸ் நான் முன்னாடியே வேணாலும் உங்ககிட்ட கொடுத்துட்றேன். நீங்கள் எதுக்காக கேட்குறீங்கன்னு தெரியல, வேணா நான் உங்களுக்கு கொடுக்கறனாலும் கொடுக்குறேன். மற்றபடி இதோட நம்மளோட ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் இன் பைத்தான் செஷன்ஸ் முடியுது. இதை நல்லா திரும்பவும் உங்ககிட்ட சொல்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் செஷன்ஸில் இந்த அண்டர்ஸ்கோர் மெயின் கொடுக்கறது இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக உங்ககிட்ட மெயின் அண்டர்ஸ்கோர் கொடுக்கறது, மாடியூல் பற்றி எப்படி ஒரு பேக்கேஜில் ஒரு மாடியூலை இந்த ஃபோல்டர் தான் மாடியூல் ஃபோல்டர் அப்படின்னு பைத்தானுக்கு எப்படி தெரியும், இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். கரெக்டாக? அதனால் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் காலிங்னா என்ன, ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னா என்ன, ஜெனரேட்டர் ஃபங்க்ஷன், இந்த மாதிரியான ஏரியாஸை, எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங், டிபி கனெக்ஷன், இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. ஜாங்கோவுக்கு உங்களோட லாஜிக்கல் திங்கிங் வந்து செகண்டரியாக இருக்கும். நீங்கள் இந்த ப்ராக்டிஸ்லாம் பண்ணிட்டு வர்றது அப்போ தான் ஜாங்கோவை புரிஞ்சுக்கிறதுக்கே ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. HTML பேசிக் HTML நான் பயிலகம் சேனல்லையே HTML வீடியோஸ் இருக்குது, அதை அனுப்பிச்சி வைக்கிறேன். HTML, CSS, பேசிக் JavaScript இதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வாரமாவது டைம் ஆகும். HTML, CSS, JavaScript சும்மா பேசிக்காக என்னென்ன வீடியோ பாருங்கள், அதை அப்படியே சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டீப் நாலேஜ்லாம் நான் கேட்கல, வாட்டாவது தெரியணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறேன். அதை பார்த்துட்டு வாங்க. ஃப்ளாஸ்க் ஜாங்கோ பார்க்கும்போது வேணால் ஃப்ளாஸ்கோட இன்ட்ரடக்ஷன் சொல்கிறேன் கணேஷ், ரொம்ப ஈஸி. சரியா? கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஜாங்கோ பாருங்கள். இந்த மாதிரியான உங்களோட பேஷனை விட்டுறாதீங்க. என்னோட ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இந்த என்ன சொல்கிறதுனா, ஒருத்தர் என்ன நினச்சாலும் அவரால் அதை சாதிக்க முடியும் அப்படிங்கிறதுல பர்சனலாக எனக்கு பெரிய கான்ஃபிடென்ஸ் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட்டை, அது கடவுளோ இயற்கையோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் செட்டை கொடுத்துருக்கும். அதனால் இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது, இதுதான் கரெக்டான டைம். எது கரெக்டான டைம்னா இப்போது இன்னும் ஒரு வாரம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கான்ஃபிடென்ட்டாக பேசுங்க. பைத்தான் வரும்னா பைத்தான் வரும், பைத்தான் வராதுன்னா பைத்தான் வராது, அவ்வளோதான். நான் திரும்ப உங்ககிட்ட சொல்கிறது, இது ஒரு பாட்டு கிளாஸ், ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ், ஒரு டான்ஸ் கிளாஸ் மாதிரி தான். ஒரு மாதம் அட்டன் பண்ணுறேன், எண்ட் ஆஃப் 1 மந்த் தான் எனக்கு பாட்டு பாட வருமா வராதான்னு சொல்கிறதுக்கான தகுதியே எனக்கு இருக்குது. ஒரு மாதம் கழித்து எனக்கு பாட்டு பாட வரலிங்க, அது என்னோட ஃபீல்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அந்த திறமையே எனக்கு வந்து இயற்கை கொடுக்கல அப்படின்னு சொல்கிறதுக்கான எல்லா உரிமைகளும் உங்களுக்கு இருக்குது. நான் சொல்லி கொடுத்துட்டேங்கிறதுனாலையோ நீங்கள் இதை அட்டன் பண்ணிட்டீங்கிறதுனாலையோ உங்களுக்கு வரணும்லாம் கட்டாயம் கிடையாது. வரலைனாலும் தப்பும் கிடையாது. உங்களுக்குன்னு வேற ஒரு திறமை இருக்கும், அதை நீங்கள் கட்டாயம் வெளிப்படுத்தலாம். அதே நேரம் இந்த 1 மாதம் 1.5 மாதத்துல உங்களுக்கு பைத்தான் பிடிச்சிருந்துச்சு, திரும்ப சொல்கிறேன், பைத்தான் படித்தா 20,000 ரூபாய்க்கு வேலை கிடைக்கும், 1 லட்ச ரூபாய்க்கு வேலை கிடைக்கும்னு படிக்காதீங்க. ஏன்னா எது படித்தாலும் வேலை கிடைக்கும். எந்த ஃபீல்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலும் நீங்கள் பெரிய ஆள் ஆகலாம். எல்லாரும் கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்கும்போது தான் விஸ்வநாதன் ஆனந்த்னு ஒருத்தர் போய் செஸ்ஸில் வேர்ல்டு சாம்பியன் ஆகிட்டு வர்றாரு. அப்படி வந்து எல்லாரும் வந்து விஜய் டிவியில் நடிச்சிட்டு இருக்கும்போது தான் சிவகார்த்திகேயன் ஒருத்தர் போய் விஜய் டிவி வேலையை உதறிட்டு போய் சினிமாவில் ஜெயிச்சுட்டு வர்றாரு. அப்போ இது பண்ணாதான் அது பண்ணாதாங்கிறதுலாம் உண்மையிலேயே கிடையாது. நீங்கள் எது பண்ணாலும் உங்களுக்கு அதை என்ன சொல்கிறது, ரொம்ப மனசோட உங்கள் மனசு ஒன்றி நீங்கள் அதை தயவு செய்து பண்ணுங்க. இதுக்கு மேலே வந்து எனக்கு வேலை கிடைக்கணும் அந்த ப்ரெஷரெல்லாம் ஏற்றிக்காதீங்க. நான் ட்ரை பண்ணேன் எனக்கு வரலன்னு சொன்னால் ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் தைரியமாக சொல்லணும், ட்ரையே பண்ணாமல் சொல்லக்கூடாது. எனக்கு வரவே மாட்டேங்குதுங்க அப்படின்லாம், இது அவ்வளோ ஃபீல் பண்ணுறதுக்குலாம் ஒன்றும் கிடையாது. சரியா? நல்லா பண்ணுங்க. நம்ம திரும்ப ஜாங்கோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுவோம்.